இங்கே எழுந்திருக்கிறார். இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஆதிகேசவ எம்பெருமானுடைய வைபவத்தை பற்றி சுவாமி வாயால ஒரு 2 வார்த்தை பேசணும்னு வந்திருக்கார். நண்பர்கள்லாம் பொறுமையாக இருந்து இதை அனுபவித்து இந்த வைபவத்தை சிறப்பாக நடத்துமாறு பிரார்த்திக்கிறார். மக்களால் கொண்டு பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதி கச்சதி. ஆதிலட்சுமி நாயிகா சமேத ஆதிகேசவ பெருமான் அவர் பெருமானுடைய அவருடைய திருவடி வாரத்தில் நாம் எல்லாரும் இங்கு புரட்டாசி சனிக்கிழமை என்று கூடியிருக்கிறோம். குரோதி வருஷத்தினுடைய 2வது சனிக்கிழமை. புரட்டாசி மாசமே சிறப்பான மாசம். திருமலை திருப்பதியில் இருக்கும் திருவேங்கடமுடையார் ஏழுமலையப்பன் அந்த பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய மாசம். 27 நட்சத்திரங்களுமே சிறப்பு பெற்றவை. ஆனா அதில் திருவோண நட்சத்திரம் சவணம்னு சொன்னால் அது விஷ்ணுவுக்கு உண்டான நட்சத்திரம். வாமனமூர்த்தி அவதரித்து திருவிக்கிரம பெருமாளாக உலகத்தை தாவி அளந்தாங்கிற கதை இந்த புராணம் எல்லாரும் தெரியும். மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் 3 அடி மண்ணு வெட்டினார். அப்புறம் சின்ன கால் விடுவிடுன்னு வளர்ந்தது. உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். அந்த பெருமானுடைய அவதார திருநட்சத்திரம் வாமன அவதாரம் நடந்ததே திருவோண நட்சத்திரம். விஜயா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவார்கள். அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் திருவோணத்தான் உலகாடும்னு பாடினார். அந்த சவண நட்சத்திரத்தாலே ஏற்றம், புரட்டாசி மாசத்துக்கு ஏற்றம். இது சேர்ந்தது திருவேங்கடமுடையானுடைய ஆச்சரியமான உற்சவம். பெருமாளுக்கு மட்டும் உற்சவம் இல்லை. இந்த மாசத்தில் தான் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கிறது. அப்படின்னா தாயாருக்கு ஏற்பட்ட பொது உற்சவம் நவராத்திரி உற்சவம். இந்த 9 நாட்களும் நம்முடைய வீட்டில் பொம்மை பொருள் இருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனா ஆகமப்படி பார்த்தால் நம் வீட்டு பொம்மை பொருள் பேசப்படலை. தாயார் பொது வீட்டில் பத்திரிகையிலே போடுவார்கள். அதனால அவள் தான் பொது இருக்கிறாள். நாம் போய் சேவிக்க வேண்டும், அனுகிரகம் பெற வேண்டும். தாயாருக்கு உற்சவம் நடக்கிறது இதே மாசத்துல தான். மற்றொன்று, பெருமாள் தாயாரோட நிறுத்திடாமல் நம்ம வீட்டுல இருந்து இப்ப நம்மோட இல்லாத பித்திருக்கள் அவர்களுக்கெல்லாம் மகாலய பட்சம் முழுக்க நடக்கிறது இந்த மாசத்துல தான். நிறைய கூடியிருக்கிறவர்கள் நல்லா மனசுல வச்சுக்க வேண்டியது, நம் வீட்டில இருந்து புறப்பட்டு போன பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ண வேண்டியது இப்பதான். உலகத்துக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கிற திருவேங்கடமுடையார் அவருக்கு உற்சவம் இப்பதான். அந்த நாயகனா ஆக்கி கொண்டிருக்கிற கருணையை பொழிய வைக்கிற மகாலட்சுமி தாயார் அவளுக்கு நவராத்திரி உற்சவம் இந்த மாசம் தான். அப்பதான் இந்த மாசத்துக்கு தான் எவ்வளவு பெருமை. ஆனா நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டுன்னு சொல்லுவோம். மற்றொரு பக்கம் புரட்டாசி மாசத்திலே ஒரு கல்யாண காட்சி ஒன்றுமே நடக்காது. எல்லாம் பெருமான் விஷயமாகவே இருக்குமே தவிர கோவிலுக்கு போறது பண்டிகை கொண்டாடுறது தான் இருக்கும். அதே கல்யாணம் இருக்குமா வேற ஏதாவது வச்சிருப்பார்களானால் பிறந்த நாள் வந்தா சட்ட தூக்கி வந்தா கொண்டாடுவோமே தவிர நாள் பார்த்து பண்ணுவதுங்கிறத வச்சுக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன, இந்த மாசம் ஒரு உயர்ந்தது இல்லையா, நல்ல மாசம் இல்லையானால் அப்படி
அர்த்தமே பண்ணிக்க வேண்டாம். எல்லா மாசங்களுமே நல்ல மாசங்கள் தான். ஆனா இந்த மாசத்துல அதெல்லாம் வேண்டாம்னு வச்சிருக்கிறது. அப்பதான் நம்மால மனதார பூர்ணமா பெருமானிடத்தில் ஈடுபட முடியும். இதே மாசத்துல நம்ம வீட்டுல கல்யாணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப 3 நடக்குமா, பிதிர்காரியம் தான் நடக்குமா, நவராத்திரிக்கு தான் போகுமா, திருமலையப்பன் தான் போய் சேவிச்சு வருவோமா? இதுக்கெல்லாம் நமக்கு எண்ணெய் செதறிப்படக்கூடாதுன்றதுக்காக தான் மற்றதெல்லாம் வைக்கிறேன். அதே மாதிரி தான் மார்கழி மாசம், அத்தியனோத்சவம் நடக்கக்கூடிய மாசம். தினப்படி கோவிலுக்கு போகணும். கார்த்தால மார்கழி மாசம் தனுர் மாசத்துக்கு கோவிலுக்கு போய் திருப்பாவை 30 பாசனங்கள் சொல்லி பிரசாதம் பெற வேண்டும். அந்த மாசத்துல வீட்டுல கல்யாணம் இருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனாலதான் மார்கழி மாசத்திலே நடந்தது. நம்ம முன்னோர்கள் இந்த தர்மத்துல, சனாதன தர்மத்தில் பார்த்து எழுதி வச்சிருக்காங்க. எந்தெந்த மாசத்துக்கு எது பண்ணணும், எப்ப நதியில தண்ணீர் நிறைய ஓடும், எப்ப குளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். குளம் நிறைஞ்சிருக்கிற சமயத்துலதான் தெப்போத்சவம் இருக்கும். நதி எப்ப நிறைய தண்ணீர் ஓடிட்டு இருக்கும், அப்பதான் அதற்குரிய உற்சவங்கள் எல்லாம் வைப்பா. இதுவோ ஒன்னோட ஒண்ணு சொடர்பில்லாத மட்டும் இருக்கவே இல்லை. அப்படி 12 மாசங்களுமே ஏற்றப்பட்டவை. அது ரொம்ப சிறப்பா புரட்டாசி மாசத்துக்குன்னு தனி வைபவம். இந்த மாசத்தில் சனிக்கிழமையாக இன்றைய நன்னாளில் இங்கு எழுந்தொழி இருக்கும் கேசவ பெருமாளை தரிசித்து அவருடைய வைபவமா 2 வார்த்தை கேட்க வேண்டும். அப்படிங்கிற எழுந்தொழி இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் நியமனம், அவர்களுக்கு ஆசை நியமிக்கவே அடியேனுக்கு சரி ஒரு பாக்கியம். கேசவ பெருமாளை சேவித்து நாளாயிற்று. அதனால அவரையும் சேவித்து விட்டு 2 வார்த்தை அந்த பெருமாளுடைய வைபவத்தை பற்றி விண்ணப்பம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடியேன் இப்போது தொடங்குகிறது. முதல்ல கேசவ பெருமாள் ஆறு, கேசவங்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மடப்பள்ளி நாச்சியாரோட வைபவம் கொஞ்சம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சுவாமி நியமிச்சிருக்காரு. அதையும் சேர்த்து சொல்றேன். இப்ப 2 பேரை பத்தி சொன்னாலும் கேசவனுக்கு பிறந்த ராமானுஜ வைபவம் சொல்ல வேண்டாமா? கேசவ சோமையாஜியார் தான் ராமானுஜருடைய திருத்தாப்பனா. அவருக்கு அவதரித்தவர் தான் ராமானுஜர். ஸ்ரீமன் மகாபூதவரே ஸ்ரீமத் கேசவயேஸ்வரா காந்திமத்தியாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம்னு சொல்றோம். ஸ்ரீபெரும்புதூர் பெருமாளும் கேசவ பெருமாள் தான். மயிலாப்பூர்ல இருக்கிற பெருமாளும் கேசவ பெருமாள் தான். இங்க இருக்கிற பெருமாளும் கேசவ பெருமாள் தான். திருவாட்டாற்றல பள்ளி கொண்ட பெருமாளும் ஆதி கேசவ பெருமாள் தான். இப்படி பல பிரதேசங்களிலும் கேசவ பெருமாள் இருக்காரு. எல்லா பெருமாளுக்கும் எல்லா நாமத்துக்கும் ஒரே அர்த்தம் தானான்னு தோணும். இல்லை, கேசவஹாங்கிற திருநாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரதேசத்து பெருமாளுக்கு ஒவ்வொரு அர்த்தமாவே வச்சுள்ளலாம். முதலில் கேசவன் சொல்லும் போது அடி ஒரு ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணேன். ஆகாஷாத்து பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. ஆகாசத்திலேருந்து தண்ணீர் கீழ் விழுது. என்ன வந்தாலும் எத்தனை கடுப்பனை போட்டாலும் கடைசி அது கடலை போய் சேர்ந்து தானே ஆகணும். ஆகாசத்திலேருந்து தண்ணீர் மழையா கீழே கொட்டிருந்தாலும் யதா கச்சதி சாகரம், சாகரம்ன்றது கச்சதி, சாகரம்ன்ற கடலை நோக்கிதான் அது போய் ஆகணும். பெயர் கருக்கடலே நோக்கும் ஆறுன்னு ஆழ்வார் பண்ணினார். 6 கடலுக்கு மேற்கேந்து கிழக்கை நோக்கி ஓடுகிறதுனால் கிழக்கு இருக்கிற சமுத்திரத்தில் போய் கலந்து ஆகணும். தண்ணீர் விழுந்தாலே எப்படி கடலுக்கு படுமோ அதை போல எந்த தேவதைக்கு நாம நமஸ்காரம் பண்ணாலும், அது எந்தெந்த மூலையில எந்தெந்த தேவதையா இருக்கட்டும், எந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கட்டும், வெவ்வேறு பொருள்களா இருக்கட்டும், எங்க போய் நம்ம கை கூப்பி அஞ்சலியும் பண்ணாலும் அதெல்லாம் கேசவ பெருமாளை வந்து சேருமோ. எப்படி நதிகளெல்லாம் கடல்ல போய் சேருமோ அதை போல யாரை குறித்து நமஸ்காரம், யாரை குறித்து அஞ்சலின்னு சொன்னாலும் அது கடைசியா கேசவ பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆகாஷாத்து பதிதம் தோயம் தனி யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா. எந்த தெய்வத்தை தொழுதாலும் கேசவம் பிரதி கச்சதி, அது கேசவ பெருமாளை நோக்கி கொள்ளும். இந்த விஷயத்தை கண்ணன் பெருமான் கீதையில சொல்றார். யாராருக்கு எந்தெந்த தெய்வத்திடத்துல ஈடுபாடு இருப்பாருன்னா அந்தந்த சிரத்தையை நான் வளர்ந்து விடுறேன். அவனை போய் தரிசிக்க சொல்றேன். அந்தந்த தேவத்தை மூலமா அந்த மொத்த வழிபாடுகளை என்னதான் வந்து அடையுங்கிறார். நான் தான் எல்லாருக்கும் பலன் கொடுத்தானோம். நம்மாழ்வார் பாசத்தை சொல்லும் போது அவரவர் தமது அறிவறி வகை அந்த பாட்டு சொல்றார். அவரவர் விதிவழி அடைய நின்றனதே. அவரவர் சொன்னால் ஒருத்தர் செய்வதா இருக்கலாம், ஒருத்தர் சாக்கரா இருக்கலாம், ஒருத்தர் குமரக்கடவுளை பற்றி இருக்கலாம், ஒருத்தர் பிரம்மா
பிரம்மாவை பின்தொடரலாம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்தைக்கு சிஷ்யர்கள் இருக்க மாட்டார்களா? பல சம்பிரதாயங்கள், பல மதங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் வீடு விளங்குகின்றன. எங்க யார வணங்கினாலும் அது அத்தனை பேருக்கு அந்தராத்மாவா கேசவ பெருமாள். எல்லா தேவதைக்குள்ளும், எல்லா மண்டபங்களுக்குள்ளும், உங்களுக்குள்ளும், அடியனுக்குள்ளும், இந்த பொருளுக்குள்ளும், எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் அந்தராத்மாவா இருந்தாலும் உள்ள இருக்கார். உள்ளே இருந்து கொண்டு நான் தான் அவனை ஏவுகிறேன். ஒருத்தர் ஒன்று செய்கிறார்னாலும், செய்யலைனாலும், நிற்கிறார்னாலும், உட்கார்றாருனாலும், படுத்தாலும், பேசினாலும் எல்லாம் கேசவ பெருமான் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு தூண்டுகிறேன். சர்வசாம் கிருதி சஞ்சீவிட்டா மத்த ஸ்ருதிஞானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வை ஆமேவ வேத்யா வேதாந்தத்துக்கு வேத விவேகச்சாகம்னு கடன் சாதிக்கிறார். எல்லார் உள்ளத்துக்குள்ளும் எழுந்துள்ளி இருக்கிறார். நம்ம நினைக்கிறது, மறக்கிறது, புதுசா ஞாபகம் வருது, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது எல்லாம் எந்த வீரத்தால தான் நடக்கிறதுன்னு சொல்லுகிறார். அதனால கேசவ பெருமாளை வணங்கணும்னால் அவரை வணங்குறது மட்டும் இல்லை, எந்த தேவதையை நாம வணங்கினோம்னாலும் அது கடைசி அவரிடத்துல தான் வந்து சேரும். என்னத்தான் அடையும்னு கண்ணன பெருமான் கீதையில கேசவன் சொல்லலாமா, ராமன கேசவன் சொல்லவா, மத்ஸ்யாவதாரத்தை சொல்லட்டுமா, கூர்மாவதாரத்தை சொல்லட்டுமானால் எல்லா அவதாரத்தின் பெருமான்களுமே கேசவ பெருமான் தான். ஏன்னா ஆமையான கேசவா ஆழ்வாருடைய பாட்டு. கேசவன் சொன்னா நல்ல குடல் அழகு இருக்கிறவர், நல்ல முடி இருக்கிறார், சோழி கொண்டையெல்லாம் சாத்தி இருக்கார், முடியோட இருக்காரு தான் அர்த்தம். ஆமைக்கு தலைமுடி இருந்து ஞான் பார்த்துவிடும், யாரும் பார்த்தது ஆமைனாலே தலை வழுக்கையா தான் இருக்கும். ஆனா ஆமையை பார்த்துட்டு ஆழ்வார் கொண்டாட்டார். என்னமா கேசவனுக்கு கேசவ பெருமாளா கேட்கிறார். ஆனால் அவர் கேசவ பெருமாள் இந்த கேசவ பெருமாள் மட்டுமே அர்த்தம் இல்லை. மத்ஸ்யர், கூர்மா, வராக, நரசிம்ம, வாமன, பலராம, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணன் எந்த பெருமாளா இருந்தாலும் கேசவ பெருமாள் தான். ஆனா பிரசித்தமா கேசவன்னா யார் எடுக்கிறோம்னா அது பெரியாழ்வாருடைய திருவாக்கின்படி பார்த்தால் கண்ணன் பெருமானை கேசவன் அப்படின்னு முதல் பாட்டுல தொடர்ந்தார். 4000 வந்ததுக்கு ஆரம்பிச்சு வச்ச மகான்னு சொன்னால் முதல்ல பாடினது பொய்யாழ்வார் தான். ஆனா எப்ப சேவா காலம் ஆரம்பிக்கும் போதும் பொய்யாழ்வார் பாசனத்தோட நம்ம ஆரம்பிக்கிறது இல்லையே. திருப்பல்லாண்டு 12 பாசனங்கள் சேவிச்சு அடுத்தது பெரியாழ்வாருக்கு கூடிதான் சேவா காலமே நடக்கும். ஏனோ அப்படிதான் முதலாயிரத்தை பெரியவாச்சாரர்களுடைய முதலாம் ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதிலே பெரியாழ்வார் முதல் பாட்டை பாடுறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரது தூவிட தங்கள் முசந்தாரந்தார் ஆயிற்றே எல்லாருடைய வீடும் சேரு சகதியுமா ஆயிடுது. எதனால் விழுவார் விழுவார் வந்தாரிப்பார் நாடுவார் நம்பினார் எதிர்த்தான் என்பார். நிறைய பீச்சாம்புலர் எடுத்துட்டாங்க. கண்ணன் மதுரையில் அவதரிச்சுட்டார். ஆனா நீங்க ராத்திரி கூட மதுரா நகரத்தில் இருக்கிற ஓரிரவிலே பிறந்தவர் அதே இரவில் ஒருத்திமானாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒழித்து வளர கோகுலத்தை சென்று அடைந்தார். கோகுலத்துல மறுநாள் காத்தால பொழுது ரொம்ப நாள் விடுது. என்ன புது குழந்தை வந்தாகிவிட்டத. அதுவும் மகானுருவத்தல்லாத மாமேனி வண்ணன் ஸ்ரீமன் நாராயணனை கண்ணனாக அவதரிச்சுட்டார். ஊராருக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். யசோத தொட்டில் கிடத்தினாள். எல்லாரும் வாங்கோ வாங்கோ கண்ணனை பால் கூப்பிடுறார். அந்த கிருஷ்ண அவதாரத்தை தான் பெரியாழ்வார் பாடியிருக்கார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன். அந்த 2 சொற்களையும் பக்கத்துல கொஞ்சம் வச்சு பார்த்தோம். கண்ணன் கேசவன். கண்ணன் பெருமான் தான் கேசவனாக இருக்கிறார். கண்ணன் சொன்னா என்ன அர்த்தம், கேசவன் சொன்னா என்ன அர்த்தம்? இப்பதான் நீங்க நல்லா கேட்கலாம். உங்களை சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துருப்பா, கூட்டு போவா விழுவா, அங்கெல்லாம் நீங்க கண்ணை வைக்கவே வைக்காது. கேட்டு போற விஷயத்துல மட்டும் உள்ளத்தை வைக்கும், கண்ணை வைக்கும். கண்ணன் கேசவன் அடுத்தடுத்து 2 சொற்கள் இருக்கா. கண்ணன் சொன்னாலே நம்ம கண்ணால பார்க்கிற அளவுக்கு திருப்தி கோபச்சாரம் தான் அர்த்தம். பகவான நாம் கண்ணால பார்க்கலாமா? ஆத்மாவே பார்க்கலையே. உடம்ப பார்த்துக்கோம், கையில் கால் மூக்கு நாக்கெல்லாம் பார்த்துக்கோம். ஆத்மாவை கண்ணால் பார்த்திருக்கிறானால் நான் ஆத்மான்னு உணர்ந்திருக்கிறேன் என்ற ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது. அவரை கண்ணாடியிலையும் பார்க்க முடியாது, கண்ணாலே பார்க்க முடியாது. ஆத்மாவே பார்க்க முடியாதுன்னா பரமாத்மாவை எப்படி பார்க்கறது? இந்த சின்ன சாதாரண ஆத்மாவே பார்க்க முடியல. பரமாத்மா சக்ஷுஷா பஷ்யதி கர்ஷனைனம். அவரை கண்ணால பார்க்க முடியாது, கையால தொட முடியாது, மூக்கால உணர முடியாது. அப்படி இருக்கச்சே கோகுலத்தில் கண்ணன் பிறந்தால் எல்லா கோபிகாசினிகளும் பார்த்தார்கள், தொட்டார்கள், ஆடினார்கள். அவனோட மொத்த குழந்தைகள் 1000 குழந்தைகள் விளையாடினான். கோரி கூட்டாடினான், பச்சை குதிரை ஆடினான். இது வரைக்கும் எழுதியிருக்காரு. அப்ப இந்த விளையாட்டுன்னா
கண்ணுக்கு கண்ணனை காணக்கூடிய அளவுக்கு சக்தி கிடையாது, நாராயணனை காணக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. ஆனா அவர் எல்லாராலும் பார்க்கப்படணுங்கிறதுக்காக கண்ணனா இறக்கி வருகிறார். அதனால கண்ணன்னு சொல்லும்போது நாம் அனைவராலும் பார்க்க தகுந்தவனாக இருப்பவர், ரொம்ப எளியவர் என்று அர்த்தப்படும். கண்ணனால் கண்ணன் சத்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அழகான கண் படைத்தவரை கண்ணன் சொல்லலாம். கண்ணுன்னா ரட்சகணம்னு அர்த்தம். அவர் ரட்சகனா இருக்கா, ரட்சிக்கிறார். நம் கண்ணன் கண் அல்லதில்லை ஒரு கண்ணேன்னு போச்சோம். களைவாய் துன்பம் களையாதுழிவாய் களை கண் மத்தியிலேன்னு பாடு. அப்ப கண்ணுதான் நம்முடைய துன்பத்தை போக்கி ரட்சிக்கக்கூடியவர். அந்த பெருமான் ரட்சகனை கண்ணன்னு சொல்லலாம். அழகான கண்கள் கொண்டவரை கண்ணன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் விட இந்த கண்ணாலும் பார்க்கிற அளவுக்கு கோகுலத்தை விளையாடினார். அதனால எளிமை சொல்லப்பட்டது. கண்ணன் மிக மிக எளியவர். அடுத்த சொல்லு கேசவன் இருக்கிறதா, ரொம்ப ரொம்ப வலியவர், மேன்மையானவர். கண்ணன் சொல்லும்போது எத்தனை எளிமை புரிந்து கொள்வோமோ, கேசவன் சொல்லும்போது அத்தனை மேன்மை தெரிஞ்சிடும். அதே போல மைசூர் பக்கம் போயிருக்கு, பெங்களூருக்கு போயிட்டு மைசூருக்கு போற வழி மத்தூரு மல்லூருன்னு 2 ஊர் வரும். அந்த ஊர்ல அப்ரமேய சுவாமி ஒரு பெருமாள் எடுத்தார். இந்த பக்கம் கண்ணன் இருப்பார், பிரதான கஷேத்திரம் பிரதான கர்ப்பகிரகத்தில் அப்ரமேய இருப்பார். அவர் நின்று இருப்பார், கண்ணன் தவழ்ந்தது போல இருப்பார். இந்த 2 பேரையும் சேவிச்சா ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடிசி நல்ல சொல்றேன்னு பாட்டு சொல்லு, அந்த பாடு அவர்களுக்கு பாடப்பட்டதுதான். சின்ன கண்ணனா எழுந்துள்ளார். கண்ணனை சேவிக்கிற செய்யலாம் ரொம்ப எளியவர்னு புரியும். அப்ரமேயன்னா சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? பிரமேயம் பிரமா புத்தி. பிரமேயம் புத்தியால் அறிஞ்சுக்க முடிஞ்சவர், புத்தியால் அறியத்தக்கவர். அப்பிரமேயன் புத்திக்கு அப்பாற்பட்டவர். அப்பிரமேயன்னா புத்தியால தெரிஞ்சுட முடியாது, மொழியை கடக்கும் பெரும்புகழுடையவராக இருக்கிறார். மனசாலே தெரிஞ்சுக்க முடியாது. மனநகமர மர வளர்ச்சி எழுதலும் மனனுடன் வளவிலன் பொறியுடன் வகையிலார். இந்திரியங்களுக்கும் புலப்படா, இந்திரியங்களுக்கு கோச்சாரம் அல்ல, மனத்துக்கும் புலப்பட மாட்டார். அதனால அப்பிரமேயனாலே எதுக்கும் புலப்பட மாட்டார், உயர்ந்தவர் அர்த்தம். பக்கத்துல போய் கண்ணனை சேவித்தார், ஓ நம்ம கொடுக்குற வெண்ணையை கூட வாங்கிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப எளியவர் அர்த்தம். எளிமை மேன்மை இந்த 2 நேர சேவிச்சுக்கணுமா? அந்த கஷேத்திரத்தை போட்டுட்டா நேரையே சேவிச்சுக்கலாம். அந்த அப்ரமேய சுவாமியா இருக்கா, கண்ணனாவும் இருக்காங்க. அதான் இப்ப உடனே போக முடியாது சுவாமி, பாட்டு போல ஏதாவது சொல்லலாமா? கண்ணன் கேசவன். கண்ணன் சொல்றதுனால எளியவன் அர்த்தம், கேசவன் சொல்றதுனால மிக மிக வலியவர், நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர். அவ்வளவு ஏன் அனைத்து தேவதைகளுக்கும் அந்த ஆத்மாவாய் தன்னுடைய திருமேனியிலிருந்தே மொத்த தேவதைகளையும் சிருஷ்டித்தவர். நாராயணா பிரம்மா ஜாயதே, நாராயணா ருத்ரோ ஜாயதே, திசஸ்த இந்திரியாணி உபனிஷத்துக்கள் சொல்றது. நாராயணன் பெருமானிடத்திலிருந்து நாபீகமலத்திலிருந்து தான் பிரம்மாவே பிறந்தார், நாராயணனிடத்திலிருந்து தான் ருத்ரன் பிறந்தார். இந்த பிறந்தார்னு சொல்லும்போது திருவனந்தபுரத்தை சேவிக்க போச்சு, நாபீகமலத்துல பிரம்மா இருக்கார். அனந்தவர்த்தநாப சுவாமியுடைய நாபியிலே கொப்பூழி 7 கமலம் கூப்பிடார். அந்த கொப்பூழ பிரம்மா இருக்கார். அதே திருவாட்டாருக்கு போன எழுதி வச்சுக்கார், அந்த நாபிகமலத்துல பிரம்மா இருக்க மாட்டார். அதனாலதான் அவர் ஆதிகேசவன் பேரோடு இருக்கார். ஆதிங்கிறது எதுக்கா சேர்க்கிறார்? கேசவனாலே போடுமே. ஆதின்னு வேணுமானால் படைப்புக்கு முன்னால் இருந்து இருக்கக்கூடியவர். படைப்பு ஆரம்பிச்சா தானே நாபிக பிரம்மா வருவார். படைப்பதற்கே முன்னால் நாபிக பிரம்மா கூட இல்லாத காலம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாந்தம் பரிணோதி தஸ்மை நம்மதேவ ஆத்மபுத்தி பிரகாசம் மூன்று சரணமாக பிரபத்தே பூவில் நான்மனை படைத்த தேவன் ஆழ்வாருடைய கோஷனம். நல்ல ஆதிகேசவனாலே படைப்பு காலத்துக்கு கூட முன்னாடியே இருக்கக்கூடியவர், மிக மிக பழமையானவர். உபனிஷத்துக்கு சொல்லும் போது சதேவ சௌமிய இதம் அக்ரஹாசீது ஏகமேவ அத்விதீயம்னு பாடினார். சத்தாகவே இருந்தது. இப்ப நாம எல்லாம் மண்டபம் கோபுரை தெருவே பாடுவோம். வேட்டி கட்டினவர்கள், புடவை கட்டினவர்கள், கண்ணாடி போட்டவர்கள், போடாதவர்கள், நாம் எல்லாரும் பிரளயத்தின் போது எல்லாரும் ஒருத்தர் இப்படி இருக்கவே மாட்டோம். எல்லாம் ஒரே மண்ணா இருக்குமானால் மண்ணும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, நெருப்பு கிடையாது, ஆகாசமும் கிடையாது, எல்லாமே அழிச்சு போடும். அழிந்து கடைசியில் ஒரு சூக்மமான பிரகிருதியாக இருக்கும். அதுதான் மூல பிரகிருத்தின்னு சொல்றாங்க. அந்த பிரகிருதி பிரம்மங்கிற பகவானோட ஒட்டி கொண்டது. இதைத்தான் உபனிஷத்து சொல்லும்போது சத்தாகவே இருந்தது. சதேவ சோமே இதம் ஆசீது ஏகமேவ அத்விதீயம், அத்தனை ஒன்றாகலாம். அந்த காலத்தில் இருக்கிறவர் தான் கேசவ பெருமாள். அதனால்தான் ஆதிகேசவன் ஆதிகேசவன் சொல்றோம். ஆதினாலே முதல் முதல் முதல்
அதுல இருந்து தான் எல்லாம் உருவாகுது. அந்த முதல்ல எந்த வருஷம் இருக்கும் சுவாமி? ஒரு 10,000, 50,000, 1,00,000, 10,00,000. அனாதி ஆதின்னு சொன்னேன். அனாதினா ஆதியே இல்லாத காலத்தில் இருந்து பகவான் படைக்கிறார் அழிக்கிறார் சொன்னார். படைப்பு நடந்தே இருக்கும், அழிப்பு நடந்தே இருக்கும், சுழற்சி முறையில நடக்கும். முதல்ல எப்ப படைத்தார் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முதல்ல கடவுள் எப்ப பிறந்தார் பதில் உண்டாங்க. ஆத்மா எப்ப பிறந்தார் அதுக்கே பதில் இல்லை. ஆத்மாவே அனாதி, பகவான் நிச்சயமா அனாதி. நாம பண்ணிட்டு இருக்கிற கர்மங்கள் பாப புண்ணியங்கள் அனாதி. இதெல்லாம் அனாதி இருக்கிறச்சே அந்த காலத்திலிருந்து பகவான் இருக்கிறதுனாலதான் ஆதிகேசவன் அவருக்கு பேர் வருது. அப்ப இவ்வளவு பெருமை அடையுது. நம்ம ஒருத்தருமே இல்லாத காலத்திலே இருந்தார். அவரிடத்திலிருந்து தான் உலகம் அத்தனை உருவாகிறது. உலகம் யாவையும் தாம் உளவாக்குகிறது. நிலவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நான் கிடையாது. கம்பநாட முதல் பாட்டு பாடினார். அகில புவன ஜன்ம தேவ பக்த ஆதி லீலேன்னு சுவாமி ராமானுஜரும் ஆச்சரியமா சாதித்தார். இவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணையும் அவலீலையா, இந்த மூணையும் விளையாட்டு போல யார் செய்கிறானோ அவர் தான் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு சொல்ல செய்வ அவருடைய பெருமை எல்லாம் தெரியல இல்லையா? நம்ம எல்லாமே இல்லை, உலகமே இல்லை, பிரம்மாவே இல்லை. அந்த காலத்திலே ஒருத்தர் இருந்து ஆதியா இருந்த அனைத்தையும் படைக்கிறார்கள். மிக மிக சிறப்பானவர், மேன்மையானவர். கண்ணன் சொல்றதுனாலே ரொம்ப எளியவர் தெரியுது. கேசவன் சொல்றதுனாலே ரொம்ப வலியவர் தெரியுது. இந்த ரெண்டையும் சேர்ந்து தான் பெரியாழ்வார் பாடினார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீர்கள், எண்ணெய் சுத்தம் எதிர்த்து விட கண்ணன் குற்றம் கலந்தடர் ஆயிற்றே. இதெல்லாம் நடந்தது கோகுலத்திலே. அவர் மதுரையில பிறந்தாருனே ஒன்று இல்லை. கண்ணன் அவதரிச்சிருந்தவங்க அழவே இல்லை, பால் குடிக்கல, பசிக்கிறதுன்னு சொல்லல, கை காலம் உதைக்கல. இதெல்லாம் எந்த ஊர்ல பண்ணிருக்கோ அந்த ஊரை தான் பிறந்த ஊர்னு சொல்ல முடியும். மதுரையில பிறந்தாரு, சங்கு சக்கரங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அப்படிலாம் இருந்தா படதுன்னு ஆரம்பிச்சு போடலாம். பயமாட்டாங்க. யாதோசி தேவ தேவேச சங்க சக்கர கதாதர அப்படிதான் கண்ணனுடைய அவதாரம். அந்த கண்ணனே கேசவ பெருமாளாக விளங்குகிறார். முதல் குறிப்பு ஞாபகம் சொல்லும். எளியவர், மேன்மையானவர். கண்ணன் சொல்றவர் தான் கேசவன், கேசவன் தான் கண்ணன். ஆனா கண்ணன் சொல்றதுனால எளிமையும், கேசவன் சொல்றதுனால மேன்மையும், சௌலபியமும் பரத்தமும் நமக்கு தெரிய வரும். இந்த ரெண்டுமே நமக்கு தேவை தெரியும். அவர் எளியவர் இருந்தா தான் நம்ம விடுவிடுமே அவர் திருவடியை பற்ற முடியும். இல்லை அவரே வைகுந்தத்தில் பாட்டு உண்டு, நான் ரொம்ப மேன்மையானவன், என்கிட்ட நீங்க சரணம் பண்ணணும்னால் வைகுந்தத்துக்கு வந்து சரணாதி பண்ணணும் போகலாம். எதுக்கு வைகுந்தத்துக்கு போறதுக்கு தான் சரணாதி பண்ணணும். ஆனா நீ இங்கேயே வந்து சரணாதி பண்ணுன்னு சொன்னாங்கன்னா எப்படி போறது? ஒரு சுவாமி வீடு முகவரி எனக்கு தெரியல, ஒரு கடிதாசி எழுதினேன், உங்க முகவரி என்ன அப்படின்னு கேட்டு நான் கடிதாசி போட்டேன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. சுவாமி அதுல என்ன முகவரி எழுதினு கேட்க மாட்டேடா. கடிதாசி போய் சேரணும், போகிறதுக்கு முகவரி எழுதணும். ஆனா நான் முகவரி என்னன்னு கேட்டு தான் கடிதாசி எழுதிருக்கேன். அப்ப போகாதுன்னு அர்த்தம். அது போல வைகுந்தத்துக்கு போவதற்கு சரணாதி பண்ணணும். அதை வைகுந்தத்திலேயே போய் பண்ண முடியாது. அதனால அவர் மேன்மையானவரா மட்டும் எனக்கு லாபம் இல்லை. எளிமையா எங்க கிட்டக்க வந்தா தான் நான் அவர் திருவடியை பற்றவே முடியும். பற்றலாம். நம்ம எதிர் வீட்டுக்காரர் கூட ரொம்ப எளியவர் தான், பக்கத்து வீட்டுக்காரர் கூட எளியவர் தான். அப்ப அவர் காலம் பிடிச்சிக்கலாமா? அவர் மோட்சம் தர மாட்டாரு. அவர் காலம் பிடிச்சிக்கலாம். எப்போ ஒரு சாய் நாட்காரர் விட்டு கேட்டீங்கன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சதுக்காக என்ன கிடைக்கும்? அதனால தான் அவர் கேசவனா இருக்கும். கண்ணனா இருந்தால் தான் திருவடியை பிடிச்சிக்க முடியும். கேசவனா இருந்தால் தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். இந்த ரெண்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் சௌலபியத்தோடு, மேன்மையோடு, பரத்தத்தோடு பெருமாள் எழுதியிருக்கிறார். பராபராக சப்தம் இருக்கு. வித்யதேகதைய திரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருப்தே பராபரே. உபனிஷத்து சொல்றது பரான்னு சொன்னா மேன்மையானவர்களுக்கு எல்லாம் மேம்பட்டவர். அவரான்னு சொன்னா எளிமையானவர்களுக்கு எல்லாம் எளிமையானவர். உலகத்திலே யார் எளிமையானவனோ அவனை விட இவர் எளியவன். கண்ணங்கிறதுனால உலகத்திலே யார் ரொம்ப மேன்மை பெற்றவனோ அவனை விட இவர் மேன்மை பெற்றவரா. கேசவன் சொல்ல முடியாது. கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீர்கள். இதே கேசவ பெருமாளுடைய அனுகிரகத்தால் தான் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல திருவத்தாரம் பண்ணினார். பக்கத்துல பார்சாதி பெருமாள் எழுதியிருக்கிற திருவிக்கணிலே அந்த பெருமாளே ராமானுஜரா அவதரித்தார்னு சொல்லுவார்கள். அவரிடத்துல பிரார்த்தித்தா ஒரு தாய் தந்தையத்தை சுவாமி அவதரிச்சார். அது இன்னைக்கு திருவிக்கண்ட பிரசித்தமான ஒரு ஐதீகம். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர்ல ஆதிகேசவ பெருமாள் இருக்காரு. பூதபுரின்னு சமஸ்கிருதத்துல பேர். பூத கணங்கள்லாம் 28 பூதபுரி. அந்த
அந்த பூதபுரியிலே அப்பா அம்மா 2 பேரும் பெருமாட்டை பிரார்த்திக்கிறாங்க. அவசியம் நாம வந்து பிறப்போம் அப்படின்னு பெருமான் அனுகிரகித்து கேசவ பெருமானுடைய அனுகிரகத்தாலே கேசவ சோமயாஜியாருக்கே அவதரித்தவர் தான் ராமானுஜன். அடிய முன்னாடி சொன்னது கண்ணங்கிறதுனால எழுது தெரியும், கேசவங்கிறதுனால பெருமை தெரியுது. இந்த 2 பெருமானும் வெவ்வேறையா ஒருத்தரா? 2 பேரும் நாராயணன் தானே. நாராயணன் தானே கண்ணன், நாராயணன் தானே கேசவன். அதனால ஒருத்தருக்கே 2 விதமா மேன்மை எழுதி தெரியும். அதை போல ராமானுஜருக்கு மேன்மைக்கெல்லாம் மேம்பட்டவர் அவர் தான், எளியவர்களுக்கெல்லாம் எளியவரும் அவர் தான். நம்மாட்ட இருக்கிறவர்களையும் திருவடியில சேர்த்துக்கிறதும் அதே ராமானுஜர் தான். ஆனா அவர் வேதாந்தத்தை எழுத ஆரம்பிச்சாரோ, பெரிய பெரிய வித்வான்களோட வாதம் போர் பண்ண ஆரம்பிச்சாரோ, அத்தனை பேரையும் ஜெயித்து விடக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர். அதனால எளியவருக்கு எளியவராகவும் மேன்மை உடையவர்களுக்கு மேன்மை உடையவராகவும் அப்போது சிந்த செய்தேன் ராமானுஜன் இருந்தாலும் வரும். என்னை ஆள வந்த கற்பகம். ராமானுஜர் எப்படிப்பட்டவர் தெரியும்? அவர் உலகத்துக்கெல்லாம் எத்தனை கருணை பகவானத்தில் இருக்குமோ ஆரையும் கருணை ராமானுஜன். உலகத்தில் இருக்கிற கருணைக்கெல்லாம் அவர் இருப்பிடமாக இருக்கிறார், அவர் கற்பகமாக இருக்கிறார். யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நிமிஷம் அதை யோசிச்சு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பெரிய வித்வான்கள் வேதாந்தார்த்தம் கேட்டாலும் கொடுக்கணும், நம்மாட்ட சாமானியர்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறார். இப்பதான் திருவாரூர் போச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனோம், சேவித்து விட்டு வருகிறோம். எவ்வளவு கூட்டம் பல தெரியும்? அத்தனை கூட்டம் வந்து திருவாரூரை காத்தால திருவஞ்சனத்தை சேவிக்கிறா, மலையாளம் வாங்கிக்கிறா, தீர்த்தம் வாங்கிட்டு போறா. நீங்களும் மோட்சம் கேட்க வந்தீர்களா, இல்ல பிரம்மசூத்திரத்துக்கு சிவாஷம் கேட்க வந்தீர்களா? அதெல்லாம் என்னதுன்னு கூட அந்த திருவாரூர் தெரியாது. ஆனா உடையவரை சேவிச்சுட்டு தான் போறோம். அதே பெரிய வித்வான்கள்லாம் வருவா, நீர் என்ன சின்னதா எனக்கு வேலை கிடைக்கணும், வியாதி நீக்கணும், குழந்தை பிறக்கணும், இதுக்காக அவர் ராமானுஜர் சந்தி கொடுத்திருந்தான். அதெல்லாமா அவர்கள் போய் கேட்போம். வேதாந்தார்த்தம் வேணும், பக்தி வேணும், பிரபத்தி வேணும், மோட்சம் வேணும். அது கேட்கிறவர்களுக்கு அது கொடுக்கிறார். அற்புதம் செம்மை ராமானுஜர். என்னை ஆட வந்த கற்பகம் கற்றவர் காமுடி சீலம். அற்புதம், ரொம்ப அற்புதமானவர். அற்புதம் செம்மை ராமானுஜர். என்னை ஆட வந்த கற்பகங்கிறதுனாலே சாமானிய ஜனங்களான நமக்கு அவர் கற்பகமா இருக்கார். கற்றவர் காமுடி சீலங்கிறதுனாலே பரம வித்வான்கள் வேதாந்திகளால விரும்பப்படுபவராக இருக்கிறார். அதே மாதிரி கண்ணன் கேசவன் சொல்லச்சே இப்படி எளிமை மேன்மை 2 தெரிஞ்சுதோ, அதை போல ராமானுஜர் கற்பகம்னு சொல்லச்சே எளிமையும் தெரியும், மேன்மையும் தெரியும். அது உடையவருக்கே உண்டான மகாத்மம். இத்தனை பெருமாடிகள்லாம் போய் நம்ம சேவிச்சுட்டு போனால் அந்த சுவாமி ஏற்படுத்தி வச்ச கைங்கரியம் அவர் பார்த்து பாசுரங்கள்லாம் இப்படி உபதேசங்கள்ல சேவிக்கப்படட்டும். இந்த கோவிலா இருக்கட்டும், என்ன கோவிலா இருக்கட்டும், பரமுறைகள்லாம் ஏற்படுத்தி வச்சது நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் தலைவராக இருந்து ஏற்படுத்தி வச்சிருந்தார் பகவத் ராமானுஜன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய 1000வது ஆண்டு விழா கொண்டால் எதுவும் ஞாபகம். 2024 இருக்கும். 2017 சகசிராப்தி நடந்தது. அவர் 1017 அவதரிச்சவர். 2017 அவர் அவதரிச்ச 1000 ஆண்டுகள் நிற்கவே இல்லை. 1000வது ஆண்டாச்சே, நிறைய கோவில் பிரசாதமாக இருந்து கொஞ்சம் எல்லாம் பண்ணோம். ஆனா அது கூடவே 1000 ஆண்டு கழிஞ்சும் அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த மரபுகள்லாம் மாறாம நடந்ததுன்னு சொல்லச்சே, அவர் நிஜமாவே ஒரு பெரிய மகாநர்மடம். நம்ம வீட்டுல நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, நாடுல இருந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி எல்லாரும் முடிச்சு விடணும். 5:45 எழுதுற போறோம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். முதல்ல சொன்னா நானே எழுத மாட்டேன், 6:30 ஒரு 4-5 நாள் வேணா எழுதுவேன். அத்தோட அது போகப்படும். எல்லா பிரதமும் அந்த சமயத்துக்கு வேணா பிரதிகை எடுக்கணுமே தவிர நாள் பட நின்றுபடும். ஆனா கோவில்கள் இந்த கிரமங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. எதுவானும் மாறித்தார் யாரும் எங்கேயும் மாறவிடவே மாட்டார்கள். அப்படியே தான் இங்க நடக்கும், அப்படியே தான் விதேசங்கள் நடக்கும். ஏன்னா அந்த மகானுடைய திருவிழம் அப்படிப்பட்டது. எல்லா இடத்துலையும் குறைவில்லாம பெருமாளுக்கு எல்லாம் நடக்கணும். அவரை சேவித்துக் கொண்டிருக்காருன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும், சம்சாரத்தை பிறக்கணும், திரும்ப பிறப்பது கூடாது. பகவான் சுவாமி நான் தாசன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த எளிமையான ஆழமான கருணை உள்ளம் கொண்டவர் தான் அவர். அதனாலதான் அவர் பெருமையோட இத்தனை விதேசங்களில் நடந்துருக்கு. நம்ம எல்லாரும் அவருடைய சம்பந்தம் பெறலாம் தெரியும். சங்கு சக்கர பொறின்னு சொல்லுவார்கள். இந்த பக்கம் சக்கரத்தை விடுறது, இந்த பக்கம் சக்கரத்தை விடுறது. இதுதான் பஞ்சசம்ஸ்காரம் சமாசேனம்னு சொல்லுவோம். என்னையும் என் உடலையும் உன் சக்கர பொறி புத்தி கொண்டு நின்னவளே புரிந்திருந்தே நிதியத்திற்குறிப்பேன்னு ஒரு பாட்டு. ஒரு ஆச்சாரியர் அவர் இடத்துல நம்ம போய் பிரார்த்திக்கிறோம். திருமந்திரம் முதலான மந்திரங்களை எல்லாம் உபதேசிப்பார். திருமண குறியீடுகளை சொல்லிக் கொடுத்தார். கேசவாதி துவாதச நாமத்தை சொல்லிக் கொடுப்பார். சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணி கொடுப்பார். எல்லாத்த விட பகவானுக்கு ஆராதிக்க வேண்டிய முறை
எப்படி திருவாராதனம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்பார். இது எல்லாமே நமக்கு ராமானுஜ சம்பந்தத்தால ஏற்படும். கூடவே ஒரு பேர் கிடைக்கும், அடியே ராமானுஜ தாசன். அந்த இளைஞன் அடியே ராமானுஜ தாசன் வரும். நீங்க நாட்டில் கோவிலுக்கு வரச்சே கூட வெதஸ்தாபந்த அடியில் எடுத்து சேவிக்கிறது பாருங்க. வெறும சேவிக்கிறத விட அடியே ராமானுஜ தாசன் சொல்லிட்டு சேவிச்சிருந்தா அந்த பெருமாள் அலங்காரத்து கிட்ட வந்து பார்ப்போம். அவர் தான் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். நமக்கு இப்போ கொஞ்சம் பிரசாதம் சேர்த்து கிடைக்கும். பிரசாதம்னு சொன்னா ஒரு கடாட்சத்தையும் சொல்றேன், கையில வாங்க பிரசாதத்தையும் சொல்றேன். பிரசாதம்னா அவர் அருள் பார்வையே பிரசாதம் தான். அவரை எப்படி அதை பார்க்க வைக்க தெரியும்? அந்த ஒரு திருநாமம் அடியே ராமானுஜதாசன் சொல்லும்போது ஓ நம்ம ராமானுஜ சம்பந்தியாக நமக்கு நமக்கு சாமி நாங்க என்ன பஞ்ச சம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும், வரணும் வரட்டும், விழுந்து சேவை வச்சு அடியே ராமானுஜதாசன். அந்த சுவாமிக்கு அடிய தாசன் சொல்லுவோம். அப்பதான் பெருமாளுக்கு ஆசையா நம்ம கிட்ட வந்து பார்க்கிறோம். தனக்கு பக்தன்னு சொல்லிக்கிறது காட்டிலும் தன் பக்தனுக்கு பக்தன் சொன்னால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அருள் பெறுவார். அடியார்தம் அடியனேற்கு ஆடியான் பெருமாள் அமைந்தான் 10ஆம் பத்து 6ஆம் திருவாழ்வை ஆரம்பத்தில் நம்மாழ்வார் பாடினார். அவர் அடியாருக்கு அருள் கொடுக்கிறத விட அடியாருக்கு அருள் கொடுத்ததான் பெருமாளுக்கு ஆசை. அந்த அடியார்களின் தலைவர் ராமானுஜன் தானே. அதனால அவரை பற்றினோம்னா தன்னுடைய ஆஸ்தானத்திலே இருக்க பெருமாள் சீக்கிரம் பெருமாளே கேசவ பெருமாள் தானே. அவருடைய தகப்பனாரே கேசவ சுவாமியாச்சியார் தானே. அதனால அவருடைய அருளை கொண்டு கேசவ பெருமாள் என்ன அவருடைய திருநாமத்தை கேட்டால் நம்ம பார்ப்போம். வண்ணமான பேருக்குள் பாசனம் முதல் பாசனம் நாராயண திவ்யபிரபந்தத்தை நம்ம சேவைக்கு ஆரம்பிக்கிற பாசனம். அதுலேயே கேசவ பெருமாள் அப்படின்னு தான் சொல்லப்படுறது. ஆகாஷாத்மதி சாகரம் எங்கேயா இருந்தாலும் நம்ம சேவிச்சாலே அஞ்சலி பண்ணாலே அது கேசவ பெருமாளுக்கு தான் போகும் தெரியுது. 12 திருநாமங்கள் பகவானுடைய முக்கியமான திருநாமம். கேசவாதி துவாதச நாமம்னு தான் சொல்லுவோம். 1000 திருநாமம் தான் விஷ்ணு விஷ்ணு வழக்காரான சாசனம். அது எல்லாத்தையும் சொல்லிருக்கு. இது போல 108 திருநாமங்கள் உள்ளது. நம்ம 1000 முடியாதுன்னு அதனால பெருமாள் 108 கொடுத்தார். 108 கட்டமா இருக்கு. சரி வேண்டாம் கவலைப்படாது, 12 நாமங்கள் கொடுக்குறேன். கேசவர், நாராயணன், மாதவர், கோவிந்தர், விஷ்ணு, மதுசூதனர், திருவிக்கிரம, பாலன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. இந்த 12 திருநாமங்கள். அந்த நாமமும் இந்த நாமமும் ஒண்ணுதான். நம்ம உடம்புல 12 திருநாமங்கள் போட்டு அது இங்கே இருந்து ஒவ்வொரு நாமமா போட்டு கேசவன் முதலான திருநாமங்கள் அந்தந்த இடத்துல சொல்லணும். அப்ப அந்த 12 பெருமாள் நம்ம உடம்புல உட்காந்து ரசிக்கிறோம். அதனால துவாதச நாம பஞ்சரம் சொன்னதுக்கு பஞ்சரம்னா கூண்டு. ஒரு கூண்டு இருக்குதுன்னா கிளிய ஒண்ணும் கடுவம் ஒண்ணு பத்தி போகாது. ஜாகிரதையா இருக்கணும்னா கூண்டுக்குள்ளது. அது போல நமக்கு எத்தனை வியாதிகள், எத்தனை தொந்தரவுகள், மனத்துக்கு எத்தனை வியாதி, உடம்புக்கு எத்தனை வியாதி, இதுல இதெல்லாம் நம்ம காப்பாற்றப்படணும்னா இந்த 12 நாமங்கள் தான் கூண்டு மாதிரி. அந்த கூண்டுக்குள்ளே இந்த ஆத்மா உட்கார்ந்து வச்சுருக்கோம். 12 இடத்துல பெருமாளே நம்ம ரட்சித்து கொடுத்துருக்கார். அந்த 12 தொடக்கம் எது? கேசவாதானே. திருப்பி ஆழ்வார்கள் பாசனத்தை இது தொடங்க இருந்தார். திருப்பல்லாண்டு அப்ப ஏற்ற வேத பாராயணம் ஆரம்பிச்சு என்ன சொல்லி தொடங்குவேன்? ஹரிப்போ அப்படின்னு அது ஒரு இல்லையா? அது போல இந்த 12 நாமங்களையும் முதல் திருநாமம் கேசவ ஆதர நாமம். கேசவ மாசம்னு உங்களுக்கு தெரியும். 12 மாசங்கள் இருக்கு. நம்ம தமிழ மாச கணக்கு சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. அந்த கணக்கில் இப்ப புரட்டாசியில் இருக்கு. ஆனா இந்த கேசவாதி துவாதச நாமத்துக்கு மாச பேர் உண்டு. அதுல மார்கழி மாசம் தான் முதல் மாசம். கேசவ மாசம்னு மார்கழி மாசத்துல இருந்து ஆரம்பிப்பார். ஏன் சுவாமி சித்திரையில ஆரம்பிக்கிறது இல்லையானால் மார்கழி மாசம் தான் தேவலோகத்துல உஷத்காலம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு காத்தால 4 மணி. அதுலேயே ஆரம்பிச்சுன்னா ஒரு நாளை கணக்கு பண்ணணும். இதுல கேசவ மாசம்னு ஏன் மார்கழி மாசத்தை கணக்கு பண்றாங்கன்னா மார்கழி மாசம் தான் தேவலோகத்துல பிரம்ம முகூர்த்தம் காத்தால 4 மணி. அதுக்கப்புறம் தேவலோகத்துல 12 மாசம் சொல்லினா தான் ஒரு நாள் போகும். நமக்கு 12 மாசம் போட்டினா ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டுங்கிறது தேவலோகத்துல ஒரே நாள். அப்படின்னா அந்த நாளுடைய காலங்காத்தால வேலை எதுவாக இருக்கும்? மார்கழியா இருக்கும். தை உத்தராயணம் படுறது அதுதான் 6 மணிக்கு சூரிய உதயம். 6வது மணி சூரிய உதயமானா தை மாசம் வச்சுக்கணும். அப்ப தைக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் எதுவா இருக்கும்? மார்கழி மாசமா இருக்கும். அதுலதான் கேசவா ஆரம்பிக்கும். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, திருவிக்கிரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர, கார்த்திகை மாசம் முடிஞ்சிடும். கார்த்திகை மாசத்தோட தாமோதர மாசம் முடிஞ்சிடும். பரிக்கிரமாவுக்கு வருவாங்க. பிருந்தாவனத்துக்கு முதல் வச்சுக்கோம். இந்த மாசத்துல பரிக்கிரமா மொத்த ஒரே சுற்றி பிரதட்சணமா நடந்து வருவா. நாம இந்த பெருமாளை பிரதட்சணம் பண்றோம். அதுக்குள்ளேயே மேல் பூசுவாங்க, கீழ் பூசுவாங்க, முட்டி வைக்கிறோம். ஆனா கோவர்தனத்தை முழுக்க
பிரதட்சணம் பண்ற தண்டவத் பிரணாமத்தோட பிரதட்சணம் பண்றான். அப்படின்னா கீழே படுத்துப்பா, எங்க தலைப்பட்டதோ அவன் எழுந்துருப்பா, திரும்ப படுத்துப்பா, எங்க தலைப்பட்டதோ அவன் எழுந்துருப்பா, அப்படின்னு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டே அந்த மலையை முழுக்க சுத்தி வரணும்னால் அது அவர்களுக்கு பக்தின்னு வச்சுக்கணும். நிறைய கேசவ மாசம் பார்த்தாலும் மார்கழி மாசத்திலே தொடரும். 12 நாமங்கள் பார்த்தாலும் கேசவமாக தான் முதல் நாமம். ஆழ்வாருடைய பாசன மன்னமாடங்கள் சூட்டு பார்த்தாலும் கண்ணன் கேசவன் தான் முதலாக. இந்த சம்பிரதாயத்துக்கு ராமானுஜரையை பெற்றுக் கொடுத்தவன் பார்த்தாலும் கேசவ பெருமாள் தான், கேசவ சுவாமியாரியார் தான் ராமானுஜரையும் பெற்றுக் கொடுத்தார். இப்படி பல விதங்களில் கேசவ நாமத்துக்கு ஏற்றம் ஏற்றம்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லும். அந்த நாமத்துக்கு அர்த்தமே தெரியலையே கேட்பேன். குணங்களுக்கு வாசகமா இருக்கும். குணங்கள் அவருக்கு கல்யாண குணங்கள், பண்புகள். அவர் உயர்ந்தவராக உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார், லட்சுமி நாயகனாக இருக்கிறார், யாபகனாக இருக்கிறார், நியந்தாவாக இருக்கிறார், கருணை உள்ளப்பட்டவராக. இப்படி எத்தனையோ குணங்கள் இருக்கு. நம்மகிட்டே குணம் இருக்கும். இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு இருக்காது, காத்தால் இருந்தாலும் சாயங்காலம் இருக்காது. ஏதோ ஒரு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு என்றால், ஆமா சுவாமி பார்த்தேன் 7-10 சிரிச்சு தான் பேசியிருந்தார், என்ன ஆச்சோ தெரியல, ராத்திரி கும்பதாச்சு, வழுட்டு விழுந்தார், என்ன அப்படி பேசுறாரு. இப்படி எல்லாம் பெருமாள் மாறவே மாட்டார். எப்போதா இருந்தாலும் சங்கியாது தெய்வ சக்கியந்தே குணாதோஷாச்ச சாத்மினா ஆனந்தியாது பிரதமராசி அபாவாதேவ பசிமான்னு சொல்வார். அவருடைய கல்யாண குணங்கள் என்கிறவே சமஸ்த கல்யாண குணாபோததின்னு சொல்லப்பட்டது. அகில எல்லா விதமான கல்யாண குணங்களும் நிரம்பினவர். ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு குணத்தை தான் சொல்லும். ஒரு நாமம் இருந்தாலே இந்த நாம இந்த குணத்தை சொல்லும், இந்த நாம இந்த குணத்தை சொல்லும். அதுதான் யானி நாமானி கௌடானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபரிகீதானி தானி வக்யாமி பூதயே என்று சொல்லுவோம். யானி நாமானி கௌடானி, கௌடானினா குணங்களுக்கு வாசகம் தான். வாசகம்னா சொல்லு, வாச்சம்னா பொருள், பொருள் ஒரு குணம். சுசீலா பேரச்சல் கடலுக்கு சுசீலா ஒரு பேரு, அதனால சொல்லப்படுகிற குணம் சௌசீல்யம். வத்சலா, வத்சலான்னு பேரு, அதனால காட்டப்பட்ட குணம் வாத்சல்யம். புண்டரீகாட்சன், அதனால காட்டப்பட்ட குணம் தாமரை கண்ணினன். அப்ப ஒவ்வொரு சொல்லுலேருந்து ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அரவிந்த லோச்சனன், அரவிந்த நாயகியார், அப்படி ஒவ்வொன்று சொல்லச்சு அது ஒவ்வொரு குணத்தை சொல்லும். அப்ப விஸ்வம் விட்டு வழக்காரமாக ஆரம்பிச்சு 1008 திருநாமங்களை சொன்னா 1008 குணங்களுக்கு வாசிக்கும். அது போல கேசவான்னு சொன்னாலே ஏதோ ஒரு குணத்தை சொல்லும். குணத்தை மட்டும் வச்சுக்க மாட்டான். சில திருநாமங்களை தான் குணத்தை மட்டும் குறிக்கும். சில திருநாமங்கள் சொரூபத்தை சொல்லும். என்ன விளக்கமா சொல்றேன்? சொரூபத்தை சொல்லும், ரூபத்தை சொல்லும், குணத்தை சொல்லும், விபவத்தை சொல்லும். இந்த 4 பத்தி சொல்றதுக்கு தான் நாமங்களே இருக்கும். சொரூப, ரூப, குண, விபவம். திருப்பி சொல்ற, சொரூப, ரூப, குண, விபவம். அது என்னது சொல்றீங்க? இது திருப்பி சொல்றீங்க. அது என்னது? சொரூபம்னா என்ன, ரூபம்னா என்னது? சொரூபம்னா இயற்கை தன்மைன்னு மனசவாய் இந்த பொருள். இது என்னது? தூண். இதோட இயற்கை தன்மை என்ன? தூணான தன்மை. உத்தரத்தை காமிச்சோம். அதுக்கப்புறம் அந்த வேலைப்பாடு இருக்கா, சாந்து பூசி இருக்கா, என்ன இருக்குலாம் அப்புறம் முதல்ல தூண். தூண்னு சொன்னா அது வேலைப்பட்டது இருக்கா, தூண்னு சொன்னா உத்தரத்து தாங்க. அதுதான் அது இருக்கிற சம்ரூபம், சொரூபம். அதற்கு என்ன இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை. கல்லா இருக்கும், திருடமா இருக்கும், என்ன மதிலாம் நகராது, எதை வட்டினாலும் தாங்கும். இதுதான் அது இருக்கிற தன்மை. இது ஸ்வரூபம். அடுத்தது ரூபம். ரூபம்னா வடிவம் தான். வட்டமா இருக்கா, சுதரமா இருக்கா, நீள் சுதரமா இருக்கா, செதுக்கி இருக்கா, எத்தனை நிலையா இருக்கு, இதெல்லாம் அவருடைய வடிவத்தை குறிக்குமா? இதுதான் ரூபம்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது ஸ்வரூபம், அடுத்து சொன்னது ரூபம், அப்புறம் மூணு தான். மூணாவது குணம். குணம்னா இதுக்கு தன்மை என்ன, இதுக்கு இருக்கிற குணங்கள் என்ன? தூண்னு சொன்னா குணத்தை பத்தி சொல்ல முடியாது. ஒரு ஆள்னு சொன்னா குணத்தை பத்தி சொல்ல மாட்டோமா? அவர் எப்படிப்பட்டவர், எந்த உருவத்தினர், 6 அடி 6 அடி 5 அடி அதெல்லாம் உருவத்தை சொல்லும். அவர் எப்படிப்பட்டவர்னால் பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர், நல்ல வித்வான், நல்ல பாடகர், ரொம்ப நல்லா கடையப்படுவார். இதெல்லாம் அவர் இருக்கிற குணநலன்களை சொல்லுமா. இது 3வது குணம். 4வது விபவம்னால் அவர் என்ன சாதிச்சிருக்கார், உலகத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்பார்கள். அந்த சேட்டிய விளையாட்டுகள் எல்லாம் விபவங்கள். அந்த பகவானுடைய சொரூபத்தை, இயற்கையான தன்மையை சொல்லக்கூடிய திருநாமம், அவருடைய வடிவத்தை விளக்கக்கூடிய திருநாமம்,
அவருடைய பண்புகளை விளக்கக்கூடிய திருநாமம், அவருடைய விளையாட்டுகளை விளக்கக்கூடிய திருநாமம். இப்படிதான் நாலா நாமங்கள் பிரிஞ்சு ஸ்வரூப ரூப குண விபவங்கள். இதுல ஒவ்வொரு நாமம் ஒவ்வொன்றும் தான் சொல்லுது. ஒரு நாமமே 2-3 விஷயத்துக்கெல்லாம் நிற்காது. ஆனா கேசவ நாமத்துக்கு இருக்கிற பிரபாவம், ஒரே கேசவ நாமம் 4 அர்த்தத்தில் வரும். ஸ்வரூபத்தையும் சொல்லும், ரூபத்தையும் சொல்லும், குணத்தையும் சொல்லும், விபவத்தையும் சொல்லும். ஒரு பேர் போய் 4 சொல்லுவாங்கன்னா சொல்றது அந்த 4 பேர்கள், இந்த 4 அர்த்தமே என்னன்னு சொல்றோம். கேசவா கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் ஆவாந்தவான்கே சம்பூதம் தஸ்மாத் கேசவ நாமவான். இதை பரமசிவனால் சொல்றார். ஒரு வேடிக்கையான சரித்திரம், புராணத்தில் இருக்கிற சரித்திரம். பகவானிடத்தில் பரமசிவன் கேட்கிறார், எனக்கு ஒரு வரம் வேணும். சிவபெருமான் பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார், எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வேணும் கேட்டார், நீ என்கிட்ட கைலாச யாத்திரை வந்து என்கிட்ட ஒரு வரம் வாங்கணும். சிவபெருமானிடத்துல பகவான் போய் நாராயணன் போய் வரம் வாங்கணும். அப்படி நீ வந்து என்கிட்ட வரம் வாங்கணும்னு எனக்கு ஒரு வரம் கொடுத்தா. இப்ப இல்ல கிட்டாமட்டா அதுல வாய்ப்பு கிடைக்கும், வரேன் வந்து உங்ககிட்ட வரம் வாங்கிக்கிறேன். ருக்மிணி கல்யாணம் முடிஞ்சது, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் கிடைக்குது, புத்தர பேர் கிடைக்குது. ருக்மிணி கண்ணட்ட கேட்டுட்டே இருந்தா, நம்ம ஒண்ணு செய்வோம் தெரியும், 2 பேருமா புறப்பட்டு கைலாச யாத்திரை போவோம். இப்பவா போகணும்? ஆமா, நான் அப்பவே சிவபெருமானுக்கு சொல்லியிருக்கேன், ஆனா அது ஒருத்தருக்கு தெரியாது. இப்ப நாம போய் புத்திர பாக்கியம் பண்ணணும்னு வர கேட்டுருவோம் அப்படின்னு பேசிக்கொண்டார். 2 பேரும் கைலாச யாத்திரை போலாம். அப்ப பரமசிவனார் கை கூப்பி, நீங்க தான் எனக்கு கொஞ்சம் பிள்ளை பேரை கொடுக்க வேண்டும். அவர் அப்பவே கொடுத்துட்டார். இவன் வேணும்னு கேட்கிறான். ஏன்னா தாத்தா போய் பேரம் வீட்டு வாசல் நின்று எனக்கு குழந்தை பரப்பணும் கேட்டு பார்த்தீங்க. நாராயணனுடைய பிள்ளை பிரம்மா, பிரம்மாவுடைய பிள்ளை ருத்ரன். இப்பதான் சொன்னேன், நாராயணன் பிரம்மா ஜாயத்தேன்னு. நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்த அறிவியலை தருவிக்கிற நாடுகளை சின்ன கொடுமையை தேர்ந்து திருமிஷாழ்வார் பாடினார். அப்ப நாராயணனுக்கு பிரம்மா பிறந்தார், பிரம்மாவுக்கு சிவன் பிறந்தாங்க. 2 பேருக்கு என்ன உறவு? நாராயணன் தாத்தா, சிவன் பேரன். பேரன் கிட்ட போய் தாத்தா அது என் குழந்தைய கொடுக்கல, நீ வர முடியுதுதான் சித்மட்டா. அது போலதான் சிவன் நல்லா முடிஞ்சது. என்கிட்ட வந்து நீ வர கேட்கலையே, நான் உனக்கு ஒரு பேர் சொல்றேன், கல்வா. எம்மையும் எவ்வளவுள்ளே போத்திய இறைவா கல்வா. பரமசிவன் தான் கண்ணனுக்கு கல்வான்னு பேர் கொடுத்தார். கண்ணன் காஞ்சிபுரத்து பக்கத்துல பெருமாளை எடுத்து இருக்கிறார். அவரை கண்ணன் கண்ணன் சொல்லுவோம், நம்ம கண்ணன், அவருடைய சொத்து நாம எல்லாரும். ஆனா இல்ல நான் என் பாட்டு பார்த்துட்டே சொல்லிட்டா உண்மையில ஆத்மாவான்னு திருத்தப்பட்டிருக்கிற கண்ணன் நான் தான். அப்ப பரமசிவனார் கண்ணனுக்கு பேர் கொடுத்தார். நான் கண்ணன் இப்ப கூப்பிடுறேன், ஏன் தெரியுமா சொல்றேன், தாத்தா பேர கிட்ட வந்து பிள்ளை வர கொடுத்துன்னு கேட்டா நீ கள்ளன் தானே. அதனால்தான் உனக்கு சொல்றேன், கல்வா எப்பொழுது எம்மையும் எழுறது நின்றுடையதோ தெரியவா என்ன வெள்ளையரன் நான் மூலம். வெள்ளையரங்கிறவர் தான் பரமசிவன், நான் பிரம்மா. இவர்கள் எல்லாரும் கடல் படித்து பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டார் இந்த சரித்திரம். அப்பவே அவர் கேட்கிறார், எனக்கு நீ புத்திர பாக்கியம் அவசியம் கொடுக்க வேண்டும். அந்த சமயம் பரமசிவனார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி, உனக்கு கேசவன்கிற பேர் எதனால வந்ததுன்னு சொல்றேன்னு புராணத்துல அவர் சொல்றார். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினா ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான். இதனால்தான் உனக்கு கேசவன்ற பேர் வந்தது. க ஈஷ வ மூணவரிகள். க ஈஷ சேத கேசவ வ நியந்தா ஆணையிடுபவர் நியமிப்பவர். க ஈஷ வ கேசவ. அந்த கால் பிரம்மாவை குறிக்கும், ஈஷாங்கிறது பரமசிவனால சொல்லும். இந்த 2 பேருக்கு நியந்தாவாக, அவர் 2 பேரையும் படைத்து காத்து அழிப்பவராக இவர் விளங்குகிறார். எல்லாருக்கும் ஆணை செலுத்துபவராக இருக்கிறார். மனுஷனுக்கு தேவர் போல தேவருக்கு தேவாவு என்று எல்லா தேவர்களுக்கும் தேவனாக்கார். பிரம்மா ஈசன் பரமசிவன். எங்க 2 பேருக்கு நீர் தான் நியந்தாவா இருக்கீர். அந்த ஸ்லோகமே இப்படி அமைத்திருப்பார். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம், நான் தான் ஈசன் சொல்லிக்கிறார். அந்த ஸ்லோகம் அவர் சொன்னது. ஈசோகம் சர்வதேகினா ஆவாம் தவாங்கே சம்பூதோ. ஆவாம்னா நானே இந்த தந்தையார் பிரம்மாவும், ஆவாம் தவாங்கே தேவதையுடைய திருவேணியில் இருந்துதான் சம்பூதோ நாங்கள் எல்லாம் பிறந்தோம். நாங்கள் இருவரும் திருவேணியிலே பிறந்திருந்தனால் உனக்கு கேசவன்கிற பேர் வந்தது. அப்ப கேசவ பெருமான்னு சொன்னார், தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கிறார், அனைத்தையும் படைத்தவராக இருக்கிறார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் அனைத்தையும் காரணமாக இருக்கிறார். முதல் பெருமை. அப்ப உலகத்துக்கு
சிருஷ்டிக்கே காரணமா இருக்கணும். எல்லாத்தையும் படைத்தவரா இருக்கணும்னா எவ்வளவு மேன்மை இருக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, அதிலே அர்த்தம் தஸ்மாத் கேசவ நாமவான், படைத்த எல்லாத்துக்குள்ளே பெருமாள் ஊதுருவார். இந்த துணியை படைக்கிறார், இதையும் படைக்கிறார், ஆட்களையும் படைக்கிறார், மாடுகளையும் படைக்கிறார், கோழிகளையும் படைக்கிறார். தத் சித்வா ததேவானு பிராவிசத் ததனு பிரவிஷ்ய சத்யத்யச்சாபவது உங்களிடம் சொல்றார். எல்லாத்தையும் படைச்சிட்டு படைத்த எல்லாவற்றுக்குள்ளும் புகுகிறார். அது எல்லாத்துக்குள்ளேயும் அவர் புகுந்து நியமனம் பண்ணுவார். அதுதான் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா வித்யாதேவயேகார நாராயணான்னு சொல்றாரு. ஏஷ சர்வபூதாந்தராத்மா, படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் புகுவார். படைத்து விட்டு புகுவார் சொல்லக்கூடாது. முதல்ல இந்த தூணெல்லாம் படைச்சுவார், அப்புறம் பகவான் அதற்குள்ள புகுவார் வச்சுக்காதீங்க. அவர் உள்ளே இல்லாம ஒரு வஸ்து இருக்கவே முடியாது. இதெல்லாம் அப்ரமாத்மக தத்துவம் இல்லைன்னு சொல்வாரு. பிரம்மத்தை ஆத்மாவா கொண்டுதான் ஒரு வஸ்து இருக்க முடியும். அப்படின்னா படைத்து விட்டு உள்ளே புகுந்தான்னு சொன்னா ஒரு வினாடி ஆச்சரியா. படைத்து விட்டு உள்ளே அந்த வினாடி கூட அது தாங்காது. படைத்து கொண்டே இருக்கிறார், புகுந்து கொண்டே இருக்கிறார். அனுப்பிரவேசம். அனுப்பிரவேசம் அது படைத்து கொண்டு இருக்கும் போதே இவரோட தான் அது படைக்கப்படணும். அவ்வளவு ஏன் அவருடைய திருமையை தானே மொத்தம் இந்த நாள் ஒட்டி கொண்டே இருக்கிறது. அதனால எல்லாவற்றையும் படைத்த அனைத்துக்குள்ளு புகுந்து அந்தராத்மாவாக ரட்சிக்கிறார், அந்தராத்மாவாக நியமனம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் சர்வாந்தராத்மத்துவம் சொல்வார். எல்லாருக்குள்ளும் புகுந்து நியமனம் பண்ணுதல். இது கேசவ பெருமாளுக்கு இருக்கிற இரண்டாவது. சம்ஹாரம் பண்றார், சிருஷ்டி பண்றார், ரட்சிக்கிறார், அனைத்தையும் தான் தானே எப்போதும் காக்கிறார். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாகவும் அந்தராத்மாவாகவும் கொண்டாடப்படுகிறார். இதெல்லாம் அவருடைய பெருமையை சொல்றது, சொரூபத்தை சொல்றது. ஜெகத்துக்கே காரணமாக்குறது, சர்வாந்தராத்மாவாக்குறது, சர்வ அந்தர்யாமியாக்குறது, சர்வ வியாபகனாக இருப்பது. வியாபகனை மொத்தத்துக்குள்ளே இருக்கு. பிரகலாதன் அப்பா கேட்டார், இந்த தூணுக்குள்ள இருக்கிறானா கேட்டார். ஆமா இருக்கிறாங்க, இருக்காரு இந்த தூண்ல இருக்கான்னு கேட்டு ஆமான்னு சொல்லி அப்புறம் அந்த தூண்ல இல்லையா நீ பேச வேண்டாம், முதல்ல பேசிட்டே இருப்பான். பிரகலாதன் ஆமா இந்த தூண்ல இருக்காருன்னு சொன்னா 1000 வருஷம் சொல்ல வரும். நீ அந்த தூண்ல இருக்காருன்னு சொன்னேன், அப்ப இந்த தூண்ல இல்லையா? அதனால ஒரு நரசிம்ம பெருமான் எல்லா தூண்குள்ளேயும் புகுந்துருவார். ஒரு தூணத்தான் அடிச்சான், அதிலே வெளியில வந்தார். இரண்டகசிபுவாட்டை ராமையாரா வந்து கேள்வி ஆரம்பிச்சோம்னா எல்லா தூண்லையும் வந்தாலும் கலியுகத்திலே இதற்குரிய போயிட்டா நல்லதுன்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பேரண்ட்ஸ் ஸ்தாபிச்சுக்க முடியாது. அதை போலதான் இப்ப யாரும் இரண்டகசிபு போலாம் கேட்க முடியாது. நம்ம தோட்டம் கலியுக கெட்டு வச்சிருக்கோம். கிருத்தியுகத்தில் மட்டும் இரண்டகசிபு இருக்க முடியாது, திரேதாயுகத்துல ராவணன் இருக்க முடியாது. அந்த விட இரண்டகசிபு ராவணன் வடிவத்துலதான் ஒன்றும் இல்லை, குணத்துல நிறைய இருப்பா. அந்த வாசனுடைய குணத்திலேயே ராவனுடைய குணத்திலேயே பலர் இருப்பா. ஆனா ஒன்றும் பெரிய பொங்கல்லாம் காணமே, கோரை பற்கள்லாம் இல்லையே, அட்டகாசமா சிரிக்கிறீங்களா அப்படிலாம் இருந்தா கூட அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் இல்லாம சௌக்கியமா நம்ம பக்கத்துலயே உட்காந்துருப்போம். தோளோட தோட்டை போட்டிருப்பா. ஆனா குணம் மட்டும் அசுர குணமா இருக்கும், ராட்சச குணமா இருக்கும். அது அன்னைக்கே 16வது தேர்தல் பிரிச்சு கொடுத்தார். இதெல்லாம் தேவர்களுக்கு இருக்கிற குணம், இதெல்லாம் அசுரர்களுக்கு இருக்கிற துர்குணங்கள். அர்ஜுனன் கேட்டான், கண்ணால பார்த்து அடையாளம் தெரிஞ்சு முடியுமா? கண்ணால் முடிய முடியாது. அது யுகம் மாறி இருக்கிறது. திரையுகமா இருந்தா கண்ணால பார்த்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். கலியுகமா இருந்தா மெதுவா பழகத்தான் தெரியும், ஜாகிரதையா தான் இருக்கும். கேசவான்னு சொன்னதுனாலே பகவானுடைய சொரூபம் சொல்லப்படுகிறது. எல்லா தேவர்களையும் படைத்தவராக இருக்கிறார். மொத்த தேவர்களே தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார். பிரம்மாருத்ரன் முதலான தேவர்களுக்கும் நியந்தாவாக இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய சொரூபத்தை சொன்னது. கேசவா முதல் திருநாமம் முதலாகும். அதே கேசவானா ரூபத்தை சொல்றேன், அவருடைய வடிவத்தை குறிக்கும். வேற எதுவும் இல்லை. பிரசஸ்த கேசபாசம், அழகான குடல் படைத்தவர். கேசம்னா குடலை குறிக்கும், தலைமுடியை குறிக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் போஜனத்தில் சொல்லும்போது எந்தரங்க பின்னமுடர், குடலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகவல பூவழகர், எந்தரங்க தின்னமுடர். அரங்க தின்னமுட பெருமான் ஆண்டாள் நேர ரங்கநாத பெருமாளை சேவித்தார். பெருமாளை சேவிக்கிறார், பெரிய பெருமாளை சேவிக்கிறார். சேவிக்கிச்சே முதல்ல எந்த இடத்திலையும் ஈர்த்தது பெருமானுடைய கண்களா, அவருடைய திருத்தோளா, அவருடைய இடையா, அவருடைய புஜபலங்களா, எது ஈர்த்ததுன்னா தலைமுடி அழகுனா ரொம்ப ஈர்ப்பா இருந்தது.
அதனாலதான் பாட்டுல தொடக்கமே குடல் அழகர். அவர் எல்லாத்திலையுமே அழகு கொண்டவர் தான். ஆனா இன்னைக்கும் பார்த்தா குடல் அத்தனை அழகாகும். கேசம், கேசம்னா கேசம், கேசம், கேசவர் பிரசஸ்த அழகான குடல் கற்றையை கொண்டவர். குடல்னு சொல்லும்போதே பாடுவார்கள். ஒரு ஆச்சரியமான பாட்டு. எவ்வளவு கருப்பா இருக்கும், பெருமானே கருப்பா இருந்தார். கருப்பா இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் ஷாப்பா நல்லா இருக்கும். ஷாப்பா இருக்கிறவாளுக்கு கருப்பா குடல் தான் பொருத்த நல்லா இருக்கும். ஆனா அவர் திருவேணியை பார்த்தாலும் கருப்பா இருக்கு, அவருடைய குடலை பார்த்தாலும் கருப்பா இருக்கு. இந்த ரெண்டு கருப்புக்குள்ள எந்த கருப்பு போட்டியே தெரியும். கண்ணன் அவதரிக்கிறார். அது வேற இருட்டு, காலத்துல சிறைச்சால இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள இருட்டான பிள்ளைய இருட்டான கருப்பு குடலோட இப்படிதான் அவர் சேவிக்கிறது. பிறந்த உடனே நானும் பிறந்துட்டேன்னு பல்பரிசத்தோட சிரிச்சாலும் நம்ம பிறந்துட்டோம், அந்த விட நமக்கு அப்பா அம்மா இருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு தாய் தந்தையே கிடையாது. அது பெருமையே கிடைக்கிறா, அது பெருமை. அவருக்கு பெற்றவர் கிடையாதுதான் ஒரு பெருமை. இருந்தாலும் அது வருத்தமா வச்சுதான் நமக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாரு. வேதனையே அப்பா அம்மா. கம்பராமாயணம் சொன்னா கம்பர் அப்பா சொல்லலாம். அது போல இப்படி ஒவ்வொரு பாடல்களா திருட்ட என்னன்னா பாடியவர் சொல்லலாம். வேதத்தை யார் பாடினவர் கேட்டா அப்போ ஒரு விஷயம். அப்புறம் தாங்கோன்றின்னு சொல்லலாம்னா பெருமாடு தாங்கோன்றினா, வேதம் தாங்கோன்றினா. அதுக்காக கரூர் பக்கத்துல ஒரு மலை இருக்காரு, தாங்கோலி மலையே இருக்கு. தாங்கோன்றின்னு சொன்னா தாயார் தாப்பா இல்லாத நிஷ்காரமா இருக்கிறார். அப்படிப்பட்ட காரணமான பிரம்மம் சின்ன கட்டணா குழந்தையா ஒரு காரணம் தானே ஏற்றமே. அதனால ரூபம்னு சொன்னால் அந்த பெருமானுடைய குடலாடு. அந்த குடல் எவ்வளவு கருப்பாருந்தது, அவர் முகமும் கருப்பாரு, குடலும் கருப்பாரு, இருட்டா வேற இருக்கு. நாமும் பிறந்தோமேன்னு அவர் ரொம்ப சிரிப்பான். சிரிச்சா பல்லு முழுக்க பிரகாசமா இருந்ததும் 32 சந்திரனை வரிசையில வச்ச மாதிரி இருந்ததும். அவ்வளவு ஒளி இருந்தா சேவிச்சிட மாட்டோமா? பெருமாள் கருப்பா இருந்தாலும் ஆரத்தி தட்டி போய் காமிச்சாங்க நாங்க சேவிப்போம். அந்த வடக்கு கொடுக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வடக்கெல்லாம் வந்தா இவ்வளவு மின்சாரம்னா கடவுள் காசு. ஆனா பக்தர்கள் உள்ளத்துல பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு வெளியிலெல்லாம் விளக்கு போகுது. நன்மக செய்திருக்காங்க. ஒரு பத்திரிகை பார்த்தா நீங்க குழுவ சொல்லிருக்கோம். அன்னைக்கு யாரும் கோவிலுக்கெல்லாம் பத்திரிகை அடிச்சு பாத்தீங்கன்னா கோவில உற்சவம் சொன்னா நம்மளா தான் போய் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இப்படி காலமுடைய போக்கு மாறுறதுன்னு சொல்லுவோம். இப்பவே கூட நம்ம பெருமாளத்தை சேவிச்சுட்டே இருந்துச்சு. நீங்க என்ன திருப்பாவை சாத்திருக்கா? பாண்டவரங்க திருப்பாவை சாத்தி போன வாரம் ஒரு திருப்பாவை சாத்திட்டா, இந்த வாரம் ஒரு திருப்பம் அப்படின்னா அந்த அர்ச்சக சுவாமி பேசி முடிச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். ஆகாஷாத பதினம் போய ஸ்லோகம் இருக்கு. எந்த தேவதையை குறித்து நமஸ்காரித்தாலும் அவரை போய் சேர முடியும். ஆனா நாங்க வாரம் ஒரு திருப்பாவை சேர்ந்தோம். அப்பனா அவரையும் இவர் தான், அவரையும் இவர் தான், அவரையும் இவர் தான், அவரையும் இவர் தான். யாராக இருந்தாலும் கேசவ பெருமாள்னா 365 நாள் சாதிக்கணும். அவர் யாராக மனசுல இட்ட தேவம் வச்சிருக்கிறதோ அந்த தேவதையே கேசவ பெருமாளாக தான் எழுந்துள்ளார். சேவிச்சுட்டே இருக்கும். திடீர்னு வடக்கு படுத்து வச்சுக்கணும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உடனே சந்தனமா போடுவோம். அதே பக்கத்துல இருக்கிற வடக்கு வெளிச்சத்தை அந்த பெருமாளை சேவிச்சு பாருங்க. இந்த 10 வருஷத்துல சேவிச்ச பாக்கியம் அப்படின்னா அத்தனை நாள் சேவிச்சு வேறையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேவை நான் இவருக்கு சேவிச்சுட்டே இல்லையே, ரொம்ப வேறையா இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரேன்னு தோணும். அதுதான் இயற்கை, அதுதான் அவருடைய வழிபடகு. அப்ப அவருக்கு தலை தெரியுமா, தலைமுடி தெரியுமா, அவருடைய முகம் தெரியுமான்னு எல்லாம் தெரியும். எந்த படபடப்புல எந்த விகிதத்துல தெரியணுமோ அவர் தெரியும். நீல துவயதமஸ்தான் வித்யுல்லேகேவ பாஸ்வரா தீவாரசூகவத்தன் தீபீதா வாஸ்யாத்தன் உபமா தஸ்யாசிகாயா தேவரமாத்மா விவசிதா ஆகமான்னு சொல்லுது. ராத்திரி வேளை இங்கெல்லாம் வெளிச்சம் போட்டு இருக்கட்டும். ஆகாசத்துல மேல நிலா பௌர்ணமி அன்னைக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி கருப்பு மேகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி பௌர்ணமி நிலா இருக்கு. அதை பார்த்தா அப்படியே ஒரு பார்த்து ரசிக்கணும்னு தோணுமா? இது இருட்டுக்குள்ள இருக்கு, பின்னாடி நிலா மறைஞ்சு இருக்கு. அந்த பக்கத்துல ஒரு 4 வெள்ள ஒளி விளக்கு போட்டு நல்லா பார்த்தா தேவைப்படுறது யாருதான் தோணும். அது இருந்ததுன்னா அதை விட மட்டமா ஒன்று இருக்கவே இருக்கு. அதை அப்படியே பார்க்கறதுக்கு தான் அதனுடைய அழகு. அந்த கொஞ்சம் விளக்கு போட்டு எப்படி இருக்கு சந்திரன் காட்டுகிறேன்னு சொன்னா சிற்பா வரும். ஒண்ணு நல்லா இருக்கு. அது அப்படியே அந்த இருட்டுக்குள்ள இருக்கணும், ஜலதோஜாவில் இருக்கணும். சந்திரன் தெரியாதா தெரியலையா தெரியக்கூடாது. ஒரு வெள்ளி சரிகை போட்டாமல் அந்த மேகத்தை முழுக்க வட்டமா இருக்கணும். அவ்வளவுதான் வாழ்க்கையே பார்த்துட்டு இன்னைக்கு ரசித்த மாதிரி இன்னைக்கு கேட்பா. அதே போலதான் பெருமாளும் நான் திருமாமண்டலமோ திருக்குடலோ இயற்கையான ஒளியில அந்த நெய் விளக்கு, அந்த எண்ணெய் விளக்கு, அந்த கிரி, அதுல கேரளால அதை இன்னைக்கு வச்சிருக்காங்க. உள்ள எந்த மின்சார விளக்கம் அவன் கொண்டு கொண்டே இல்லை. இந்த பக்கம் சரவடத்தை கொண்டு விட்டுருக்க, அந்த பக்கம் சரவடத்தை கொண்டு விட்டுருக்கா. அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை தான் அதை செறிக்க முடியும்.
அப்படி அவருடைய குடல் எவ்வளவு கருப்பா இருக்கும். ஒழுவிந்த கோழிவுடை சுருந்திட்ட கொடுச்சுருளை உட்கொண்ட நீல நன்னூல் கடவுள் அன்னமாய குடல். ஆழ்வார் பாட்பாட்டார். ஏழையராக ஒன்றும் இணை கூச்சங்களோ அறிய ஆழியை கண்டவிதான் திருக்கண்களோ அறிய. பெருமானுடைய 2 கண்கள் எது தெரியுமோ? 2 யமன். உலகத்துல ஒரு யமன் தான் நீங்க பாத்துருக்கீங்க. யாரும் பார்த்ததுல பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்திலே 2 யமன் இருந்தா கேசவ பெருமானுடைய 2 திருக்கண்கள் தான் 2 யமன். ஆனா அது படுத்துற பாடு தாங்கவே யமன்னா ரொம்ப படுத்து வருவது. அது போல கேசவனுடைய திருக்கண்களை சேவிச்சா திருவடி கிடைச்சுட்டா நல்லது. இல்ல நான் 9 மணிக்கு கதவை சாத்திடுவேன், என்னோட வேர்டு வாங்கணும்டா, அந்த கண்ணை சேவிக்க முடியாது. ராத்திரி நம்ம போன பாடு வீட்டுக்கு வந்து பாடா படுத்துமா. எப்படி யமன் நம்மளை பாடா படுத்துவதோ அது போல அந்த முகம், அவருடைய பூச்சிரிப்பு, கையை வச்சிருக்கிற அழகு, இவர் வச்சிருக்கிறது ஒரு பக்கத்துல அபயாஸ்தம், ஒரு பக்கத்துல கட்டி கஷ்டம். ஆனா நீ சாத்திட்டு இருக்குது 2 இடுப்புல 2 கை வச்சிருக்காங்க, பெருமாள் திருப்பர சாத்திருக்கா. அந்த அழகு நம்ம கூட வந்து கண்கள் பாடா படுத்துறது பாட்ட ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த கண்ணுக்கு மேல குடல அழகா செலுக்கிறார். இது எவ்வளவு கருப்பா இன்னொரு கற்பனை. இந்த பாட்டை கற்பனை அபூர்வமான சொல்லுவாங்க. இல் பொருள் உவமை அணி தமிழ் இல்லாத பொருளோ உவமையா சொல்றது. இது இருக்கிற பொருளே இல்லை, அது இல்லாத பொருள். ராத்திரி வேலை இருக்க எடுக்கணும். அதுவும் சாதா ராத்திரி இருக்கு இல்லை, காலராத்திரி அமாவாசை ராத்திரி எடுக்கணும். எடுத்துக்கணும்னா பாத்திரத்துல ஒன்று வச்சுக்கிறீங்களா? இருட்டே அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சேர்த்து வச்சுக்கணும். அவரோடதான் சொல்றாரு. அப்ப அந்த காடராத்திரி இருட்டு எடுத்து அதை நல்லா பட்டை போடணும். போட்டு 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 100 ரூபா வாங்கணும். இருட்ட பட்டை போட்டு 100 வாங்கி அதுல எல்லாம் 1-2 வெள்ளையா தெரிஞ்சதுன்னா அதெல்லாத்தையும் தட்டிவிட்டு மறுபடியும் ஒரு தரம் 1000 கொடுத்து நல்லா பட்டை போட்டு கருத்து இருக்கிறது கத்தையா இருட்ட வச்சுக்கணும். இந்த கையில வச்சுக்கணும். இந்த பக்கத்தில் இன்னொரு தரம் அப்படியே கத்தையா கண்ணனுடைய குடலை எடுத்து வச்சுக்கணும். கண்ணனுடைய குடலை இந்த கையில வச்சுக்கணும். இருட்டை எடுத்து 100 ரூபாய் எடுத்து இந்த கையில வச்சுக்கணும். எது செய்யும்? எது இன்னும் கருப்பா இருக்கணும்? உண்மையா பார்த்தா அந்த ராத்திரி இருட்டுனால கருப்பா இருக்கணும். அந்த இருட்டு எடுத்துக்கணும். இவருடைய குடல் எவ்வளவு கருப்பா இருந்தா அன்றுமாய குடலும் சுடரும். இந்த மாதிரி இருட்டுல நீங்க எப்படிப்பட்ட இருட்டை எத்தனை வேணா பட்டை போட்டு தூக்கி எடுத்துவாங்க. கண்ணன் குடல் கருப்பா தான் இருக்கும், இருட்டு வெளுப்பா தான் வரும். அப்படின்னா அந்த குடல் எத்தனை அழகா இருக்கணும். குடல் அழக, கண்ணழக, வாயழக, கண்ணழக, கூடிய எழுதவளம் உடக. இப்படி குடல் அழகே தனியா இருந்ததுனாலதான் ஆழ்வாரே அதுவே நம்மளை படுத்துறது ஏற்பாடுதான். இது நம்ம ஆழ்வாருடைய பாட்டு. இதே அந்த குடலை எப்படி எடுத்து வாரி கல்வாடும். மைவண்ண நறு குஞ்சி உடல் பின்காட மகரம் சேர்த்துறை இருவாடியாட கைவண்ண நெஞ்சனையை துணையாகிய இருவராய் வந்தார். என் முன்னே நின்றார் கைவண்ணன் தாமரை வாய்வனம் போது கண்ணனை வரவிந்த வழிமுகதே அவ்வண்ணன் கவர்ந்து மொழி அவர் நாம் தேவர் அஞ்சி நோக்கு திருமொழியாழ்வார் திருநெல் தாண்ட பாடுறார். கண்ணனுக்கு சிகை அலங்காரம் பண்ணிவிடுறார். இன்னும் தலையை நல்லா வாரி விடுவார். அவருடைய திருமுடி ரொம்ப நீளமா இருக்கும், சுட்ட சுட்டையா இருக்கும், நெய்த்து இருக்கும், கருகரு இருக்கும். கருப்பா இருக்கு, நெய்ப்பு சிறுதா இருக்கு, நீளமா இருக்கு, அடர்த்தியா இருக்கு. நம்ம ஆனா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுலாம் இல்லை, அடர்த்தியா இருக்கு, நீளமா இருக்கு, சுட்டையா இருக்கு. இது எல்லாம் ராமனுடைய கூட இருக்குது. ஹனுமான் சீதைக்கு அடையாளம் இருக்குதார். அசோகவனத்துல போய் சீதா தேவியை தெரிஞ்சுக்கிட்டார். ராமனை நீ பார்த்தே நான் எப்படி நம்புவேன்னு சீதை கேட்டான். நான் சொல்றேன், அவருடைய அங்க அடையாளத்துல சொல்றேன், சொல்ல முடியுங்கிறதுக்காக நான் சொல்லல, இதனால நீ நம்ப மாட்டேன். அதனால நான் சொல்லித்தானே ஆகணும். நெய்த்து இருக்கும், நீண்டு இருக்கும், சுடல் இருக்கும், சுருண்டு இருக்கும், நெடுநீரம் போட்டு இருக்கும், கடை சுரண்டு இருக்கும், மொத்தம் பார்த்தா கரு இருக்கும், அடர்த்தியா இருக்கும், நீளமா இருக்கும், சுருட்டையா இருக்கும். சுருட்டையா இருக்கும். அது நல்லா தலையை வளர்க்கணும். அதை பார்த்த அம்மா எண்ணெய் பூசி அதை கட்டியா கட்டி அதுக்கு கயத்தெல்லாம் போட்டு கட்டிட்டு கையை எடுத்த உடனே அந்த சுருட்டை அப்படியே அவரு அவர் தோள்பட்டியே விண்டு வரும். 6ஆம் மணி நாளே அதை எடுத்து பிடிச்சு எஸ்கட்டு கட்டி வச்சிருக்கோம். அப்படியே படுத்துனாங்க. அது பார்த்தா இத்தனை நாள் வந்து நான் இந்த மாதிரி கட்டி விடுவேன், என்ன பாண்டா போய் பார்க்கல எப்படி அதை போலதான் கண்ணுடைய தலையாசை. என்ன யசோதற்கு காட்டி இழுத்து பிடிச்சு கட்டினாலும் கடைசி ஒவ்வொரு முடியும் கடைசியில் இப்படி வளர்ந்து இருக்கணும். முடி கடைசியில பிளந்துருந்தா வியாதின்னு ஒரு தலைமுடி கீழ்பக்கத்துல ரெட்டையா பிளந்துக்க கூடாது, சற்று அப்படி வளர்ப்பா இருக்கும். அப்படி இருந்தாதான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிற முடியும் அர்த்தமா. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற விளம்பரத்துல இருந்த போசிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் பேசவே கிடையாது. அது தானே இயற்கையான ஆரோக்கியத்தோட
ஆகி போனார் எல்லாம் ஒன்ன பிரியற வரைக்கும் இருக்குது. என்னைக்கு ஒன்ன பிரிஞ்சாலும் சீதை எல்லாம் கடவுளியா ஒண்ணுமே இல்லைன்னா சீதைக்கு அழகா சிரிக்கதான் தெரியும். ஒரு பக்கம் நான் கணவனுடைய முடி அழகா நினைச்சு சிரிக்கிறதா, இன்னொரு பக்கம் தன்னை விட்டு பிரிஞ்சு அவர் துன்பப்படுறாரேன்னு அழகா. இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இந்த ஹனுமான் அசோகவனத்தை சீதையை குறித்து பேசினது அதெல்லாம் ராமபிரான கண்ணனை பத்தி சொன்னா அருமாய குளம் அது அத்தனை கருப்பு. இந்த கருப்பு நிகரே சொல்ல முடியாது. அதை ரெண்டா பிடிச்சி கட்டுறாங்க. இந்த பக்கத்துல நடுவில் வச்சு மேல தூக்கி கட்டி விடுறாங்க. பாக்கி இருக்கிறது தள்ளி கீழே போய் தள்ளி விட்டுருவோம். அதுதான் மை பண்ண நறு குஞ்சி குடம்பின் காடா பசம். குஞ்சின்னு சொன்னாலும் தலைமுடிதான், குடம்னு சொன்னாலும் தலைமுடிதான். எதுக்கு ஒரே அர்த்தத்தில் ரெடி சொன்ன வருது? குஞ்சி குடம் அது என்னது? நடுமத்தியமத்தில் உட்காந்துருக்காரு. நடுநாள் நடுனா மத்தியானம் மத்தியானம் அது நடுமத்தியத்தில் உட்காந்துருக்காருப்பா. அந்த மாதிரி சொல்றது சொன்னா ஒரு வார்த்தை பாடு தப்பா இருக்கிறாங்க. ஆழ்வாருக்கு குஞ்சி குடல் பின் தாழ பாடுங்க. நான் இருக்கேன் எப்ப குடல் பின் தாழ இருக்கோ இந்த கீழ்ப்பக்கம் இறக்கி வாரி விடுற அளவு அதுக்கெல்லாம் குடல் பெறும். மேல தூக்கி முடிஞ்சு விடுற அளவு அதுக்கெல்லாம் குஞ்சி இருக்கு. மேல தூக்கி வாரிக்கிறது, கீழே இறக்கி வாரி விடுறது. நைபட் அது குஞ்சி குடல் பின் தாழ. அந்த குடலுக்கு நல்லா அலங்காரம் பண்ணாமலே காதுல குண்டலம் பெற்றார். குடத்தாழ்வான் காட்சி தேவத்தருமானை செய்தார். சேவித்து அந்த குண்டலத்தை பற்றி கொண்டாடிட்டார். கர்ணிகா தவகரி செதிமேஷா கர்மபூஷண குண்டாம்ச விபூஷா அம்சலம் ஜலகபூஷணமாவோ மானசஸ்ய மமவா பரிகர்ம வரதராஜஸ்தவம் ராஜிமான் ஸ்தவம். அது சொல்கிறார் கர்ணிகா தவகரீஷ கிமேஷா. காதுல குண்டலம் ரூபா சாதித்திருக்கிறார். இது எதற்கு குண்டலம்? காதுக்கு அணிவிக்கப்பட்ட ஆகணுமா அல்லது இந்த தரமுடியெல்லாம் இங்கதான் வந்து இருக்குமா? கண்ணன் எப்ப காத்தா மாடு வைக்க போச்சோ ஓரளவு நல்லா எழுதுதான் போகும். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சுருட்ட முடியாது. அதனால கொஞ்சம் அவிழ்ந்து விடும். இப்படி முன்னாடி வந்து விடுமா. ஒரு கையால ஒதுக்கி விட்டுட்டே இருப்பான். ஒரு கையால கழிந்தே மாடு வைக்கிறதுக்கு போகும். அது எப்ப தெரியாது. இன்னைக்கு இருக்கிற யாரா இருந்தாலும் அப்படி இப்படி எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரு கையால் இப்படி கழிவுட்டே இருக்கான். அந்த மாதிரி கண்ணன் பண்ணல. அவர் நிஜமா அழகா இருக்கிறத பண்ணிட்டாருன்னு சொன்னோம். ஆழ்வார் பாசத்துல இருக்கும்போது பங்கிகள் போல், அதாவது உன்னுடைய திருமகனுடைய வாய் தாமரையான அந்த வாயிலிருந்து தாமரையிலிருந்து தாமரை சொல்றது அப்படின்னா தேர் சொல்லலாம். இந்த தலைமுடியவே இருக்கிறது தாமரை குடும்பத்தில் இருக்கிற தேரை குடிப்பதற்காக வண்டு கூட்டங்கள் வரிசையா வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த தலைமுடி இப்படி வந்து இருந்ததுன்னா வண்டு வரிசையா கூட்டங்கள் இருக்காமல் இருக்கும். இருக்குது வண்டு வரிசை இருக்கிறது. அது வாயிலிருந்து இருக்கிற தாமரை வதனத்திலிருந்து தேர் கூட்டுறது நவாவத சந்திரி பாரபட்சே கேசிதாத்மா கடமன்னதிச்சதி நாடோத பாடினா விஷ்ணு பதேபரமே மற்றும் உற்சாகம் உபனிஷத்து இருக்குது. அப்படிதான் அது தேனா பண்றது. செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டுகள் போல் வண்டே போதும். செங்கமல பூ அந்த பூல இருக்கிற தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் தான் வந்துட்டார். அந்த போலதான் அவருடைய தரமுடியும் பங்கிகள் போல இருக்குது. பெரியாழ்வா ஆச்சரியமா பாசத்துல சொன்னார். அப்படி கண்ணனுடைய முடி மேல தூக்கி வாரிக்கிறது, கீழே இறக்கி வாரிக்கிறது. நம்ம தான் புத்தகமான சேவிக்கணும். அவர் கிரீட சாஸ்திரம் நடந்தது. மேல கிரீடம் இருந்தாலே முடி அழகு தெரியாது போடும். கிரீடத்தை கடந்து எப்ப திருவஞ்சனம் நடக்கிறது அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முன்னாடி போய் தெரியும். அப்படியே அதை சேவிச்சாலும் பின்னாடி போய் சேவிக்கிறது நம்ம வாய்ப்பே இல்லை. அவர் சோத்தோட தான் இருப்பார். செவத்துக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் நுழையத்துக்கு இடாது என்னை உங்களை உள்ள விட்டு போய் சேவிச்சாலும் தெரியும். அப்படின்னா அது பின்னாடி எப்படி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அதை பாக்கியம் இல்லை. ஒரு நாள் யுத்தத்துக்கு போறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அங்க போனா பின்னாடி போய் சேவிக்கலாமன்னா பெரியாழ்வார் பாட்டு சூழ்ந்திருந்து பல்லாண்டே பாடிக்கிறது. சூழ்ந்திருந்துன்னா மதக்கணம்னா தான் அர்த்தம். அதனால கேசவ பெருமாளுடைய முன்பக்கத்திற்குடி பின்பக்கத்திற்குடி ரெண்டையும் சேவிக்கணும்னா ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? உற்சவ பெருமாளுங்க வெளியில மண்டபத்தில் எடுத்து நீங்க பாடு பின்னாடி விடணும். அப்ப மதக்கணம் பண்ண விடுவாடு. மூலவர் உள்ளதுக்கு மட்டும்தான் நம்மளால சேவிக்க முடியாது. அப்ப மைவண்ணன் தூச்சி பாசுரத்திலையும் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஆழமான அது என்னன்னு சொல்றேன். கண்ணனுக்கு யசோதை பிராட்டி நீராட்டினாள். அவர் குளிக்கவான்னு தான் 10 பாசுரங்கள் பாடினார். வெண்ணை அடைந்த பொழுது விளையாட உறுதி கொண்டு திருநனை பிராவுன்னு தேய்த்து கிடந்த ராமத்தேன்னு கண்ணன் இப்படி பண்ணியாச்சு. அவர் அதிக வர மாட்டேங்கிறார். நான் குளிக்காட்டாலே நல்லா இருக்கேன். அம்மா என்னை எதிரி குளிக்க வர படி வர சொல்றேன். சிவபோதத்துக்கு பெருமாள் அபிஷேக பிரகேசிவா அலங்கார பிரியோ விட்டு அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு ஆசை. சிவபோதத்தில் நிறைய திருமண அபிஷேகம் பேர்.
அபிஷேக பிரிய சிவா அலங்கார பிரியோ விட்டு. ஆனால் இந்த கோவில் வந்துட்டா அலங்காரமா விட்டுப்பா, புஷ்பமா சாப்பிடும். அந்த கோவில் பண்ணினா திருமஞ்சனமா நடந்தது. அதை போல பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு தலைவாரி விடணும். திருமஞ்சனம் ஆயிடுது, நல்லா தலையை எழுதி பிடிச்சி சீ விடணும். நீங்க தலைவாரிக்கு வாதான் வரமாட்டீங்க. இது எல்லா மக்களும் புரியாத தெரியும். அப்போ அவர் சொன்னது, காக்கையை கூப்பிடுறேன், அந்த காக்கா வந்து உனக்கு தலைவாரிக்கணும். குடல்வாராய் அக்கா அக்காய், குடல்வாராய் அக்கா அக்காய் மற்ற பாட்டுகள் பின்னவனாடனை பாட்டு தொடங்கி பாடினார். அந்த எதுக்கு காக்கையை கூப்பிடுறாருன்னா, இங்கதான் கொஞ்சம் நல்லா நின்று உட்கார்ந்து கேட்கணும். காக்கையை கூப்பிடுறார், கையில சீப்பை வச்சிடணுமா, காக்கை கையில சீப்பு வச்சிடணுமா, வச்சுட்டு கண்ணனுடைய குடலை வாரி வாரி விடணும். என்ன சொல்றது? ஒன்றும் தலைமுடியில அழுக்கு இருக்கணும், தலைமுடியில சிக்கு இருக்கணும். இருந்தால் சீப்பை வைத்துக் கொண்டு சிக்கெடுத்து தலைமுறையை நல்லா வாரி விடணுமா? அப்ப கண்ணனுடைய குடலிலே அழுக்கு இருக்கா, அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? அது எந்த சீப்பை வச்சு வாரணும்? கருப்பா காக்கை எது வாரணும்? காக்கைன்னு சொல்ற சீப்பை வச்சு வாரணுங்கிற குடல்ல சிடுக்கு இருக்குங்கிற 3 நிமிஷம் மனசுல என்ன பண்றதா? இது இருந்தால் ஒரு காக்கையை கொண்டு வாரி விடணும்னு சொல்லணும். மொத்தமா பார்த்தா யசோதா குழந்தைக்கு வேடிக்கை காட்டுறா, நான் காக்கையை கூப்பிடுறேன், அப்படி மாமாவை கூப்பிடுறேன், சாப்பிடுறது சொல்ல மாட்டேன். அதை பொறுத்தா ஒரு காக்கையை கூப்பிட்டு இருக்கா. ஆனா உள்ளூர் அர்த்தம் பார்த்தா ரொம்ப ஆழமான அர்த்தம். காக்கை என்பது கருப்பு. கருப்புனா நம் கருத்த உள்ளத்தை குறிக்கும். நம்முடைய உள்ளத்தின் நேர்மை இல்லாமல் ரஜோகுணத்தோட தமோ குணத்தோட இருந்தா கருப்பா இருக்கும். என்ன ரஜோகுணம் தமோ குணம்? ஏன் வெளுப்பான சத்தப்படம் இல்லை? பகவானிடத்துல போய் நின்று கொண்டு, உன்னை நான் வச்சுக்கிறேன், எனக்கு உலக இன்பத்தனை எல்லாம் கொண்டு கொடு என்று கேட்டா உள்ளத்துல கருப்புன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல போய் நின்று முக்தி கொடுன்னு கேட்கணும், ஞானம் கொடுன்னு கேட்கணும், பக்தி கொடுன்னு கேட்கணும். சின்ன வயசுல அதெல்லாம் வருவாங்க, 60,000 70,000 80,000 அப்ப வேணா பரவாயில்ல, அப்பவான்னு கேட்டா சரி. 85 வயசானாலும் இன்னும் அடுத்த பிறகு வேண்டாம்னு கேட்க தோணாம கழுத்தோம்னால் மறுபடியும் பிறந்தா அடியை விட்டா பார்க்கப்பட்டா ஆட்டை இப்படிதான் ஆச்சு. அனாதி காலம் மாறி மாறி பிறந்து எத்தனையோ நாடகம் படுதே பரவாயில்ல போய்தான் எடுத்து அஞ்சு இருக்கேன் ஆழ்வாசார் எல்லாம் தெரிந்து வருவன்மையால் ஒன்றும் தெரியாது பண்ண முடியாது. எல்லாத்தையும் வாழாய் இருப்பொழுதே திருநாள்கள் எல்லாம் பெரிய சாக்கிறார். கீழே எத்தனையோ நாடகங்கள்லாம் கழிச்சுட்டேன், என்ன மாதிரி கழிக்கக்கூடாதுன்னு ஞானம் பக்தியும் கேட்க முடியாது. அது 80 வயசு கேட்டாலும் சரி, கடைசி காலத்தில் கேட்டா கூட சரி, அப்படி நமக்கு கேட்க. அது இல்லாமல் எதையோ குடு, உலக இன்பத்தையே குடு, சிற்றின்பத்தையே குடு, பணம் காசு சோறு இப்படியே குடு கேட்டுட்டா அப்ப உள்ளத்துல கருப்புன்னு அர்த்தம். காக்கான அந்த காக்கா என்ன கூப்பிடுறாரு, உங்க உள்ளத்துல கொடுக்க நீங்க கருப்பு வச்சுட்டு கண்ணனுக்கு போய் கருப்பு கருப்பு அவன் கருப்புன்னு சொல்லாதீங்க. உங்க உள்ளத்துலதான் இதை போல கருப்பான எண்ணங்களோட இருக்கீர்கள். அதனால நான் உங்களே கூப்பிடுறேன், நீ வாங்கோ, அந்த கருப்பை மாத்தணும். நல்லா தலைமையில எடுத்து பிடிச்சு கட்டி விட்டுறணும். கட்டி நீங்க செய்ய வேண்டியது கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுறதா எனக்கு ஆசைன்னு சொல்லுவோம். பல்லாண்டு பல்லாண்டு 10,000 ஆண்டு 1,100,000 பல்லாண்டு பெற்றவர்கள் வேணாலும் பாடிக்கலாம். அதை பாடிட்டா நமக்கு எதுவும் கேட்க போறது, அவன் நன்னா இருக்கணும், அவன் நன்னா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணிக்கணும். அதை பாடுறதுக்கு தான் இந்த காக்கை கூப்பிடுறாரு. அந்த காக்கை கையை சீப்படுத்தணும். அது எது சீப்பு? ஆனா அது சீப்பை வச்சிருந்தாலும் தலைமுடி வாரி ஆகணும். எது சீப்பு தெரியும்? ஆச்சாரியர்களுடைய உபதேசம் தான் சீப்பு. இல்லைன்னா நாம பண்ணது தப்பு. இத்தனை வயசானாலும் இதை கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க? ஒரு குரு இருந்தால் தான் நம்ம உபதேசம் பண்ணுவார். அந்த குருவையே சீப்பா வச்சுருந்தார். அந்த குரு சீப்பு அவருடைய உபதேசம் தான் சீப்பு. அதை வச்சுட்டு தலைமுடிய நல்லா வாரி விடணும். அதுல ஏதோ சிக்கல் இருக்கு, கண்ணனுடைய தலைக்குழல்ல சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை காக்க வாரி எடுக்கணும். சிக்கல் பண்ணதே இந்த காக்க தான், தானாலாம் சிக்கல் வரல. அந்த சிக்கலை என்னன்னு சொல்றாங்க, அவன் நன்றி அனுபவம் அசையாதுன்னு இருக்காரு. அவனை தவிர எதுவும் அதாவது திருநோக்கின சலத்தி ஒரு புல்லு கூட அசையாது. நடக்கிறது எல்லாம் அவனால் இது நல்லா இருக்கும், சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுல இன்னொரு ஒரு ஆபத்து இருப்பாரு. எல்லாம் அவனாலே நான் பண்ண தப்பெல்லாம் அவனாலும் சொல்லணும். அவன் நன்றி அளவும் அசையாது. எனக்கு உள்ளும் புறமும் இருந்து அவர் தான் என்னை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் எனக்கு திருடினேன், அவர் செலுத்திதான் திருடிக்கணும். நான் எனக்கு போய் சொன்னேன், அவர் சொல்லித்தான் நான் போய் சொல்லிருக்கணும். அவரே போய் சொன்னார், என்னை போய் சொல்ல வச்சுட்டார் பொழுது இப்படின்னு அவர் தலையில ஏற்றணும். பொதுவா ஒரு பழியை ஏற்றதுனால் அந்த சுவாமியின் காலில் பழி ஏற்றப்பட்டதுன்னு சொல்லிவிடார்.
அவருடைய தோளில் பழியேற்றினேன்னு சொல்லிவிட்டார். தலையில பழி விழுந்துன்னு சொல்லிவிட்டார். தலையில பழி விழுந்துன்னு சொல்லுவோம். அது போல கண்ணனுடைய தலையில பழி விழுந்தது. தலையில தான் குடல் இருக்குது. தலையில பழி விழுந்ததுன்னா குடல்ல சிடுக்கு வந்துருக்குன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தெல்லாம் திருவாயூர் பிள்ளை நம்ம சுவாமி வடவாள மாமனுடைய ஆச்சாரியர். அவர் தான் பெரியாழ்வார்களுடைய பாசுரத்துக்கு சுவாபதேசமா தர்க்கம் நடத்துகிறார். கண்ணன் தலையில பழிய போடுவோம். பண்ற தப்பெல்லாத்தையும் நான் பண்ணிவிடு, இதெல்லாம் நீ தோண்டி தான் பண்ணேன். ஏன்னா நீ எனக்கு உண்டு பரவமா செய்யாது, நீ இல்லாம எதுவுமே நடக்காது. நின்ன இருந்த கிடந்த திரிந்த நெஞ்சில் இருந்த கிடக்கிற தெரிஞ்சில எதுவாக இருந்தாலும் ஒன்றால் தான் நடக்கும். ஆகவே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன் தலையில தான் அப்படின்னு தலையை சிட்டு பிடிக்க வச்சுக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. அதே எப்படி எல்லாத்தையும் அவர் தலையில ஏற்ற முடியும்? உண்மைதான். அவரால் தான் நம்ம வாழணும், அவர் தான் நமக்கு உடம்பு கொடுத்தார், எல்லாமே சரிதான். கொடுத்தார், எனக்கு நல்ல வழக்கு கொடுத்தார். இதை வச்சு புத்தகத்தை படிச்சு 100 வாங்கிடுவா வழக்கு கொடுத்தார். நான் அந்த கைவிளக்கை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் கீரை போடும், இப்போ கீழ்பட்டா போட்டு எல்லாத்தையும் கொடுக்குது சின்ன திரு பார்த்துட்டு இருக்கக்கூடாதா? விளக்க படிக்கிறதுக்கு கொடுத்தா நான் வீட்டை இருச்சா உடனே நேரம் போய் வழக்க கொடுத்தவன் போய் பிடிச்சினேன். நீ கொடுக்கவே தானே வீடு எடுத்து போச்சு. அவர் கொடுத்ததுனால அவர் கொடுத்தது படிக்கணுமேக்காக கொடுத்தார். நான் அதை சரிவர பயன்படுத்த அவன் வீட்டை இருந்தால் கொடுத்தவர் எப்படி கொடுக்க முடியும்? படக கொடுத்தார். கங்கையை காட்டி அக்கறைக்கு போகும். எனக்கு ஓட்ட தெரியல. பாதி தூரத்தில் போல படகு கவிழ்ந்து போச்சு. கீழே விழுந்தேன். பெரிய ஆபத்துல சிக்கிட்டேன். படகு கொடுத்தவரை போய் பிடிக்கணும். அவன் நல்லதுக்காக கொடுத்தான். அவன் இக்கரையில அக்கறை போய் படகு கொடுத்தா எனக்கு ஓட்ட தெரியாம பிடிச்சு கழுவிட்டு அவனை போய் கமிச்ச முடியுமா? அது போல பகவான் எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது, இதெல்லாம் நல்லதை நடத்தணும்னு கொடுக்குறாரு. அதை பண்ண தெரியாம அந்த ஓட்டத்தை தப்பா ஓட்டிட்டு எல்லாம் ஒன் தலையில தான் பழியா படப்படையா. அதுக்குதான் காக்காயை கூட்டு அவன் தலையில ஏற்றின பழிய நீயே சிடுக்கெடுத்து வாரி விடுன்னு அழுவா சொல்றான். உடல்வாராய் அக்காக்காய் உடல்வாராய் அக்காக்காய்னால் உடலை வாரு, நீ தான் சிடுக்கை ஏற்றிருக்க புரியாமல் அவர் எல்லாம் நமக்கு உடம்பு கொடுத்துருக்காரு. அதை வச்சு நல்லா செய்யணும். பாருங்க, நல்ல சங்கீத கச்சேரி நீ பாட்டு மாநாடு நான் என்ன கொண்டாடினேன். என்னமா பாடினேன் தெரியுமா? நீர் தான் சுவாமி. அவருடனே நெய்ச்சாமல் அப்படிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பெருமாள் கேச பெருமாளுக்கு வரணும். நானா பாடினேன், அவர் தான் சுவாமி பாடினார். இப்படி ரொம்ப நியாயமா சொன்னா உடனே மறுநாள் ஒரு கச்சேரி நடந்தது. அங்கேயும் கேட்கறதுக்கு போனேன். இன்னைக்கு அந்த வித்வான் சுமாரா பாடிவிடும். நேற்று அவர் நல்லா பாடல. அவர்கிட்ட சுவாமி கொஞ்சம் சுமாரா இருந்தது. அவர் என்ன பண்ணார், அந்த சுமாரா பாடினது கேசவ பெருமாள் வந்தார். ஏன்னா நேற்றுக்கு நன்னா பாடினது கேசவனாலே சொன்னாங்க. இன்னைக்கு சுமாரா பாடினா கேசவன் சுமாரா பாடுவார். நான் பாட சுமாரா பாடுவேன், அவருக்கு சுமாரா பாடுவார். அப்ப என்ன அர்த்தம் பண்றது? எப்படி சொல்றது? அந்த சுவாமி நேர்மையாக சொல்லியிருக்கார். நேற்றுக்கு நன்னா பாடினு சொல்லச்சேவும் அவன் தான் இருந்தார். இன்னைக்கு தப்பா பாடினு சொல்லச்சே அவன் தான் இருந்தார். நன்னான்னு சொல்லச்சே நான் தான் சொல்றது, தப்புன்னு சொல்லச்சே அவன் தான் வைக்கிறார். அந்த விதத்துல அவர் நேர்மையாக தான் பேசியிருக்கார். நம்மளால தான் அந்த தப்பு பண்ணிருக்கோம். நன்னா பாடுவீங்கன்னு சொன்னா நீங்க ஆமாம்மா நான் எப்பவுமே நன்னா தான் பாடுவேன், நீங்க சுமாரா பாடினீங்கன்னா நானா பாடினேன், கடவுள் தான் பாடினேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அதனால அந்த மாதிரி அவர் சொல்லல. அதையும் ஒத்துதா இதையும் ஒத்துதா. ஆனா விஷயம் தப்பாச்சே. பின்ன இது எப்படி சமன்வயப்படுத்துறது? அவர் பாடுறதுக்கு உண்டான குழந்தை, பாடுறதுக்கு உண்டான சங்கீத ஞானம், பாடுறதுக்கு உண்டான சரீர சாரீரம் ரெண்டுத்தையும் பகவான் கொடுத்தார். நேரத்துக்கு அதை நான் ஒழுங்கா உபயோகப்படுத்தினேன், அதனால பாட்டு நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் அதை சரியா உபயோகப்படுத்தலை, அதனால பாட்டு சுமாரா. இப்படி சொல்லிட்டா தான் பம்பில்லாத பதில் கிடையாது. நேரம் அவர் தான் பாடினார்னு வச்சுக்கோ, அப்ப தப்பா பாடினதுக்கு ஒரு தப்பா பாடலான்னு. அதே இல்ல இல்ல நானே பாடிட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்ப அவர் கொடுத்த சரீரமே இல்லை. அவருக்கு நான் அடக்கினவனா இருக்கணும், எனக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கணும், எனக்கு தனித்தன்மை இருக்கணும். ஆனா அவருக்கு அடங்கின தனித்தன்மையா இருக்கணும். அப்படின்னா அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த சரீரம், அவர் கொடுத்த பாட்டு சாமர்த்தியம், அதை ஒழுங்கா பயன்படுத்த வேண்டியது பொறுப்பு. அதை நேற்று ஒழுங்கா பயன்படுத்தினே பாட்டு நல்லா இருந்தது, இன்னைக்கு ஒழுங்கா பயன்படுத்தல பாட்டு ஒழுங்கா இல்லை, இதுக்கு அவருக்கு குற்றம். அப்படின்னா என் பாட்டை நான் பார்த்துப்பேன், அவர் பாட்டம் என்ன? இந்த கொடுத்தது அவர் தானே, மொத்தத்தையும் அவர் கொடுத்ததுனாலதான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு தொழிற்பேட்டை அரசாங்கத்தில் தொடங்கிடுவார். அதுக்கு மின்சாரம் கொடுப்பா, தண்ணீர் வசதி கொடுப்பா, ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க கட்டணம் கட்ட வேண்டாம்ப்பா, வரி விலக்கெல்லாம் கொடுப்பா, எல்லாம் நடக்கும்.
எல்லாம் அவ ஏற்படுத்தி வைக்கவே தானே என்னால தொழில் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதுல இருந்து லாபம் வரட்ச 30% என்கிட்ட கொடுத்து நான் எதுக்கு நான் வியாபாரம் பண்ண உனக்கு கொடுக்கணும்னா நான் இதெல்லாம் இந்த அடிப்படை வசதி உனக்கு கொடுக்கவே தானே உன்னால பண்ண முடியுது அப்படின்னு வாடுகிறத அதே எனக்கு நட்டம் வரச்சு நட்டத்துல அரசாங்கமே நீ பங்கெடுத்து போனா வருதான் வரவே மாட்டான். எனக்கு லாபம் வந்தா 33% கொடுக்கணும், எனக்கு நட்டம் வந்தா எந்தது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அடிப்படை வசதியாட்ட இந்த சரீரத்தை தான் பெருமாள் கொடுப்பார். அதுல என்ன லாபம் வந்தாலும் ஒன்னாலே கொடுக்கணும். அதை தப்பா உபயோகப்படுத்தி நட்டப்படுத்தினா என்னாலே தெரிஞ்சிடும். கொஞ்சம் இந்த நெருடலா இருக்கும். இந்த பக்கம் பாயிரா அந்த பாயிரான்னு கொடுத்தோம். நான் ஒன்றும் பாயிர யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நடக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த குடல்பாராய காக்காயின்னு காக்காயை கூட்டு நீபாட்டு கண்ணன் தலையில சிறுகை ஏற்றி வச்சுருப்பதியான நடக்குமா? ஆச்சாரியர்கள் உபதேசத்துல சீர்வீடு அவர் தலையில நீ ஏற்கனவே சிறுகை கழி கடற்கரை நடக்கிறான்னு அப்படி இருக்கிற ஆழ்வார் உபாசகத்தை சொல்ற அந்த அர்த்தத்தையும் கேசவன் இடத்த மனசை வாங்கி அந்த கேசவ பெருமாளை சேவிச்சு அவர் திருவடியில நான் உட்கார்ந்து பையன் தலையில ஏற்ற வேற நம்மளுக்கு வேறு தெரியும். அவர் திருவடியை பற்றி சொன்னா தானே நமக்கு வழி வராது, அவருக்கு உள்ளாக போகும். மைவண்ண நலங்குச்சி கலியனுடைய கோஷத்தின்படி பெரியாழ்வாருடைய கோஷத்தின்படி திருமாவுடைய திருமொழிக்கு அழகு சொல்லவா கருணை சொல்லவா, ஆனா அதுல இருக்கக்கூடிய பெரிய வேதாந்தார்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? இது எல்லாமே ரூபத்தை குறிக்கும். இரண்டாவது முதல்ல சொன்னது சொரூபத்தை, இரண்டாவது சொன்னது ரூபத்தை, மூணாவது சொன்னது குணத்தை. குணம்னா கேசவா கிளேச நாசனா, நம்முடைய எல்லா கிளேசங்களையும் போகக்கூடிய கிளேசம் துன்பம் அயர்வு கஷ்டம் என்னென்னலாம் நம்ம காப்பதற்கோ எல்லாம் ஒரு தடவை கேசவான்னு வாயார சொன்னால் அனைத்து துன்பங்களும் வழிபடும். அதைத்தான் அந்த சுவாமி மாறப்படச்சே பாட்டு சொன்னாரு. கெடும் இடராளிகள் தான் கேசவா என்ன நானும் விடுதலை செய்யும் கூற்றின் தமர்களும் உருகின்றார். 10ஆம் 10 2ஆம் ரூபாய் அப்படி திருவனந்தபுரத்துக்கு நம்மாழ்வார் பாடல்கள் சமர்ப்பிக்கிறார். அது ஆனந்தவராவ சுவாமி அதுல சொன்னா கெடும் இடராய எல்லாம் நீ என்னென்ன ஆபத்துக்களை எத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கியோ, எத்தனை பாவங்கள் சேர்த்து வச்சிருக்கியோ ஆயிரம் எல்லா பாவங்களும் ஒரே தடவை கேசவான்னு சொல்லப்படுது. 100 தடவை கேசவான்னு சொல்ல மாட்டோமா? கெடு விடராய எல்லாம் கேசவா என்ன ஒரு தடவை கேசவான்னு சொன்னா போதும். 100 கம்பெனி கேட்க சொல்றேன், அப்ப 100 தடவை கேசவா சொல்ல மாட்டோமா? மாட்டான். ஒரு தடவை கேசவான்னு சொன்னா 100 தரம் பண்ண தப்பு ஒழிப்படும். அது எப்படி சாமி போகும்? ஒரு இடத்துல ஒரு 10 வருஷமா இருக்கு ஒரு வகைதான் இருக்கு. நான் இப்ப வடக்க கையில இருந்தேன், வகைக்குள்ள போனேன், போனோடனே இருக்கு ஒழிப்படும். அந்த இறுதி என்கிட்ட வாதாட வந்தது. நான் 10 வருஷம் 100 வருஷமா இருக்கா இருக்கேன், நீரும் விளக்க ஒரு 10 வருஷம் ஏற்றி வைக்கும், அப்புறம் தான் இருட்டு வெளியே போக சொல்லுவாங்க. இருட்டு எத்தனை வருஷமா இருந்தாலும் விளக்கேற்றின உடனே இருட்டு போட முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு தடவை கேசவான்னு சொன்னா இத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிற எல்லா பாவங்களும் போயாடும். கெடும் இடராயெல்லாம் கேசவா என்ன ஒரு தடவை கூட சொல்லாம விட்டுருந்தான் பாவம் பண்ணுவான். இதை பத்தி விட்டு புராணத்துல ஒரு அழகான ஸ்லோகம். கிம்பயா நாச்சித்துவ தேவா கேசவா கிளேச நாசனா. யம தர்மராஜன் நான் வீட்டு வாசல் நரகத்துக்கு அவருக்கு வந்து சேர்ந்துக்கலாம். வாசல்ல வரான், நீ எதுக்கு நரகத்துக்கு வந்த? கீழ்லோகத்தில் இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு குப்பத்தை எடுத்து கேசவ பெருமானுடைய திருவடிகளை சேர்த்து கேசவா நீ சொல்லலையா? அந்த ஒரு நிமிஷம் உனக்கு கிடைக்கலையா? அது சொல்லியிருந்தியானே இந்த நரகத்துக்கு வந்திருக்கவே வேண்டாமே. கிம்பயா நாச்சித்துவ தேவா கேசவா கிளேச நாசனா. கிளேசத்தை எல்லாம் போக்கக்கூடியவரே நீ கொள்ளாமல் போனாயான்னு யமன் கேட்டாலாம். அந்த கட்டமே நமக்கு வேண்டாம். கேசவ பெருமாள் பக்கத்திலே இருக்கார், எவ்வளவு நாடி வேணாலும் சேவிச்சுக்கலாம். அதனால யாருக்கும் இந்த நரக வாசனையே தெரியல. கேசவ பெருமாள் நரகம் துன்பம் எல்லாத்தையும் பலைக்கிறார். அதனாலதான் கிளேச நாசனா கேசவா கிளேச நாசனா. அது ஆழ்வாருடைய வாசகத்தின் படிக்கும் கெடும் இடராயவெல்லாம் பார்க்கும். அதோட அல்ல, கேசவ பெருமாளுக்கு குணம் ரொம்ப தாராள குணம். ஔதாரியம் மிக்க படைப்பட்டது. எவ்வளவு வட்டது? கேசவ பெருமானுடைய திருவடியை பற்றி நமக்கு மட்டும் வாழ்க்கையிலையா? கேசவ பெருமானுடைய திருவடி திருவடி அவன் அடியான் 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 அத்தனை அடியவர்களை பெற்றவர்களுக்கே ஏற்றான். நம்மாழ்வார் அஞ்சிருநாம பாட்டு பாடினார். 7ஆம் ரூபாய் முடித்தாதுதான். அதுல முதல் பாட்டு சொல்றார் கேசவன் அவர். கேசவனுடைய அடியார்கள் அடியார்கள் ஒரு பிறவிக்கு மட்டுமில்லை, 7 பிறவி 7 பிறவி
சப்தச்சான்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு நாளாவது நீ ஒரு பிண்டத்தை பெருமாளுக்காக வந்து ஏதோ நைவேத்தியம் பண்ற, பித்திருக்களுக்காக தர்ப்பணம் பண்ற அப்படின்னு ஒரு பிரம்மஞானி வந்திருந்தாலும் நம்ம குலத்துல ஏதோ ஒரு ஞானம் இருக்கிற ஒரு நல்லவன் பிறந்துட்டான். அவனுக்காக எத்தனை பிறவி அவனோட சேர்ந்து 7 பேர், அவனுக்கு முன்னாடி 7 ஜென்மம், அவனுக்கு பின்னாடி 7 தலைமுறை, 21 தலைமுறைகளுக்கு பெருமாள் அனுகிரகம். அதுதான் சப்தச்ச அவனோட இருக்கிற 7, அவனுக்கு முன்னாடி 7. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். அவருக்கு தாரையதே புலம் தாரையதே. இந்த சம்சாரத்திலே நம்ம தாண்டி விட்டுறார். புலம் தாரையதே அர்ஜுனா நீ செய்ய வேண்டியது பூமிஸ்தம் உலகம் குரு கண்ணீரை எண்ணெய் எடுக்கும் பிதுக்களுக்காக கொடுத்தாலே 27 தலைமுறைகளுக்கு நல்லது நடந்துமே. என்னை குறித்து நீ ஒரு தடவை அஞ்சலி பண்ணியானா எத்தனை தலைமுறைக்கு நல்லது பண்ண மாட்டேன். அதனால நம்மாழ்வார் பட்சத்தில் கேசவ பெருமாள் கேசவன் அடியவர்களுக்கே ஏற்றத்தார். கேசவனை பற்றினா 7 தலைமுறை, கேசவனுடைய அடியவர்களை பற்றினா 7 தலைமுறை. இத்தனை தலைமுறைகளுக்கு ஏற்ற கொடுக்கிறார். அந்த கேசவன் கிளேசங்களை போக்கக்கூடியது. முதல்ல அர்த்தம் ஸ்வரூபமா பார்ப்போம், அடுத்தது ரூபம், கேசபாச அழகுன்னு பார்ப்போம், தலைமுடி குடல் அழகன். அடுத்தது 3வது கேசவா கிளேசநாசனம், நம்முடைய கிளேசங்களை எல்லாம் போக்கிறவன் பார்த்தோம். 4வது சேட்டிதம், அதான் கேசி மந்தான்னு சொல்வார். ஆண்டாளுடைய கோஷத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவன் பாடல் நீ கேட்டே கிடப்பில் நாராயணன் பாடு, மூர்த்தியை பாடு, கேசவன் பாடு. கேசி ஒரு அசுரம் குதிரை வடிவத்தில் வந்தான். முதல்ல வந்தது கூட்டனை, விஷப்பால் கொடுத்து கண்ணனை கொண்டான்னு பார்த்தா. அடுத்தது சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பிரலம்பாசுரன், அரிட்டாசுரன், ஆகாசுரன், தேவகாசுரன். சாசனாமம் சொல்லுன்னு எதுக்கு சாசனாமம் இருக்கு? விஸ்வகுரு வழிகாரம் இருக்கலாம். சொன்னதுல அசுர சாசனாமம் கடைசியா அவன் கேசி அவர் பார்த்துட்டு நாசம் பயந்தப்பட்டார். இது முழுவதுடைய தொடக்கமா இருக்கு. ஒன்றாவது நோய்க்கும் பசங்க அந்த முதல் வாயை படத்துட்டு கண்ணனை பகலனும் வந்துதான். அது வந்த நேரத்துல பின்னங்கார பிடிச்சு ஒரு சுழட்டி தூக்கி அடிச்சாராம். கேசி அந்தா கேசவா கேசி கேசின் கேசின் அப்படின்னா சப்தம். அது நகார லோகமாடு. கேசின் சப்தத்துல நகார லோகமாகி இக்கார அகாரமாடு. கேசிகள் கேசனாகும். அப்புறம் அந்தியர்த்தம், அந்தினா கொல்ல, அந்த கொல்லாத இடத்துல வாழ்வது. அப்ப கேசிங்கிறது நகார லோகமாகி இக்கார அகாரமாகி வகார கூடினா கேசவ அப்படின்னா கேசி என்கிற அசுரனை அழித்தவன் என்ற பொருள் வரும். பெருமாளுடைய சேட்டில எது கேசி அழிக்கிறானே ஒண்ணு கேசி இல்லையே. நம்ம கேசி இல்லையா? நம்ம கேசி இல்லை. நம்ம அகங்காரம் மமகாரம் காமம் குரோதம் 100 கேசி இல்லை. இங்கேயாவது ஒரு கேசி வந்த உடனே போயிடலாம். இங்க யாரு கேசின்னே தெரியாத சுத்தி சுத்தி நம்மள படாபடுத்தி இந்த விரோதிகளை எல்லாம் தலைப்பு கொடுக்கிறவன் தான் கேசவன். நம்ம போய் சேவித்தாலே நம்முடைய காமம் குரோதம் அகங்காரம் மமகாரம் எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறார். விரோதிகளை அழித்து கொடுக்கிறார். அதுதான் நாராயணன் மூர்த்தி கேசவன் பாடினான். இது 4வது அர்த்தம் விபவம். அவனுடைய சேட்டித்தத்தை சொல்றது ஸ்வரூப ரூப குண விபவ. இந்த 4 அர்த்தத்திலையும் கேசவா என்ற சப்தம் இருக்கவே. அதனால்தான் எந்த பெருமாளை எந்த தெய்வத்தை எந்த சேவிச்சாலும் மொத்தம் அவரிடத்துல தான் கடைசியா போய் சேருகிறது என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. நம்ம கேசவ பெருமாளுடைய பெருமை இப்படி இருப்பார். கேசவனுக்கு இந்த பெருமைனால் அந்த கேசவனுக்கு நிற்கப்படி வடப்பள்ளியிலிருந்து சமர்ப்பிக்கணுமா இல்லையா? கேசவனுக்கு என்ன பண்ணணும்? கேசவனுக்கு மூச்சு விடணும். இந்த தலைமையில் நல்லா இருந்தா மூச்சு விட வேண்டாமா? அதுக்கு தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் மூச்சு விட்டாலே 10 பாட்டு பாடி அந்த செங்கவரணியோடு செங்கவேணி நிர்வாகி 8வது குணத்தையே பெரியாழ்வார் பாடினார். ராமானுஜர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து புரிஞ்சு புறப்படக்கூடாது. அந்த சமயத்துக்கு 6 கட்டளை கொடுத்தார். இன்னெல்லாம் என்னுடைய சிஷ்யர்கள் நீங்க பண்ணணும். அப்ப அமுதுபடி சாத்துப்படி கலந்து பரிமாறுகை. பெருமானுக்கு சாத்துப்படினா சந்தன அரைச்சு கொடுக்குறது, புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும். அமுதுபடிங்கிறது பிரசாதம் சமர்ப்பிக்கணும். புஷ்பத்தில் இருக்கிற ஆசை திருமலைக்கு அனந்தான்குள்ளே அமைச்சு அனந்தாழ்வான் தோட்டமே அமைச்சு பண்ணாங்க. அது புஷ்பத்தில் இருந்த ஆசை. அதே போல பிரசாதத்தில் இருந்த ஆசை கோயில் தோறும் மடப்பள்ளி ஏற்படுத்தி அந்த மடப்பள்ளிக்கு நாச்சியாரையும் எழுந்துள்ள பண்ணி வைக்குது. ஒரு கோவில்ல மடப்பள்ளி இந்த மூலையில தான் இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அந்த முறையில மடப்பள்ளி இருக்கும். இந்த நாள்ல அர்ச்சக சுவாமி கிடைக்கிறது துர்லபம். அதுக்கு மேல மடப்பள்ளிக்கு பிரச்சார சுவாமியா மடப்பள்ளி சுவாமி கிடைக்கிறது
துர்லபத்தையும் துர்லபம் கிடைக்கிறதே ரொம்ப கட்டமா இருக்கு. நம்ம வீட்லயே இப்ப நம்ம தடிக்க பண்ணணும் கூட்டாச்சுன்னா வந்துடும் அப்படின்னா வரும் அதுல என்ன இருக்குமே தெரியாது. கூட்டா வரும், வர்றதெல்லாம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணப்படி வர்றதானா இருக்கா சமயம் அது எப்போவாது நம்ம பண்ணிப்போம்னா கலந்துட்டதே பாபாக ஏற்படுத்தி ஆத்மகாரணம் சொல்றார். யாரான் ஒருத்தன் எனக்கு மட்டும் கண்ணொருள பண்ணாமல் எனக்கு நைவேத்தியம் பண்ணாம நீயா சமைத்து நீயா சாப்பிட்டியானா பாப உருண்டகளை உண்ணுகிறாய். இதான் கீதையில சொல்றார். இது நம்ம வேணுமா சொல்றோம். இது வேற நம்ம குழந்தைகளுக்கு வெளியிலே வாங்கி கொடுத்து அது படிக்கிறதுக்கு போகணும், வளரணும், படிக்க வரணும், ஞாபகத்தோட இருக்கணும். எல்லாருக்கும் ஆசையா நம்ம பிள்ளை படிப்பெல்லாம் வந்து சமைக்கணும். பக்தனா இருந்தா தேவை. நம்ம பாரத கலாச்சாரம், நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம தர்மத்தை விட்டு கொடுக்காம பக்தியோட இருக்கணும். வெளியில போனா என்னென்னமோ கத்துத்தரா சமூக வலைத்தளத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. நாளைக்கு நீங்க என்ன எதிர்த்து பேசுவாங்கன்னு தெரியல. எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற கவலை, எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற கவலை. நாளை வரைக்கும் ஒரு தங்களிடத்துல அன்போட இருக்கணும், பாசத்தோட இருக்கணும் ஒரு கவலை. அதை விட நாம ஏதோ பக்தர்களா வளர்க்கணும், நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி பக்தியோட கொடுத்துதான் இதுவே ஜென்மம் வேண்டாமேங்கிற கவலை எல்லாரும் இல்லையா. நம்ம சொத்து பொத்து நமக்கு வேணும் வேண்டாம விளையாடப்படும். நம்ம தடுக்க முடியாது. அரசாங்கத்தை போகணும், வாரிசு சான்றிதழ் வாங்கினா சொத்து போயிடும். ஆனா உங்க பக்தி என்ன சான்றிதழ் வாங்கினா போகுமா? இப்போ அது நம்ம கொடுத்தாதான் போகும், கொடுத்தாலே போக மாட்டேங்குது. இதுக்கு மேல கொடுக்காத வேலை கொண்டு போகணும்னா நாம என்ன கலாச்சாரத்தை இருக்கோமோ என்ன சம்பிரதாயத்தை இருக்கோமோ நம்ம தான் கொடுத்து போகணும். அந்த கொடுக்கறதுக்கு தான் கேசவ தினமும் வரவும் பிரார்த்திச்சுட்டே இருக்கும். ஏன் சொல்ல வந்தேன் அப்படி ஸ்வரூப ரூப குண விபவம் இந்த நாலுமே கேசவா என்கிற அந்த திருநாமத்திலே இருக்கிற அர்த்தம். வங்க கடல் கிடைத்த மாதவனை கேசவனை திங்கள் திருமாத்து செய்யழையார சென்னிறங்கின்னு ஆண்டாடுவது. அந்த பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு அர்த்தத்தையும் சொல்றேன். கீழே வடப்பள்ளியை பத்தி சொல்லிட்டு அப்படி வடப்பள்ளியுடைய ஒரு நாச்சியார் எழுதுறார். ஸ்ரீரங்கத்துல அரவிந்த நாயகியார் வடப்பள்ளி அப்படின்னா வடப்பள்ளிக்கே பேர் சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். அரவிந்த நாயகியார் தாயார். இப்ப திருமலையில சேவைக்கு போறோம், திருமலை சேவிச்சு சாப்பிட்லாம் வீட்டு வெளியில வரும். வந்தோடனே கீழே கணது இருக்கு. அந்த கணத்துக்கு மேல போனா வடப்பள்ளி தான். அந்த வடப்பள்ளிக்குள்ள அன்னலட்சுமி நாச்சியார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார். அவரால் தான் எந்த அடிப்படையுமே படி இழக்கப்படுகிறது. பெருமாளுக்கு புஷ்பம் போகணும், சந்தனம் போகணும், வடப்பள்ளியிலிருந்து நிறைய பிரசாதம் போகணும். உபன்யாசம் நடக்கிறது 8 மணி வரைக்கும் முடிஞ்சு 8 மணி ஆயிடுது. 8 மணி முடிஞ்ச உடனே பிரசாத விநியோகம் போட்டுதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்ப உட்காந்துருக்கீங்க சரி, ஆனா எல்லா சமயமே அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. 7:50 திடீர்னு கூட்டம். நான் 6:00 இருக்கேன், அப்பதான் உடனே காணுமே 7:50 வந்தது என்ன நிச்சயமா பார்த்தோம். அதிகமா 50 பேர் 60 பேரான வருவாங்க. வந்து அப்பதான் பிரசாதம் கிடைக்கும். கேட்காத பிரசாதம் வேண்டி சொல்லிட்டு ரெண்டுமே பிரசாதம் தானே. கேட்டா அவருடைய குணத்தை பத்தி காதால கேட்கணும், சாப்பிட்டா அவர் சாப்பிட்ட மிச்சத்தை வாயால சாப்பிடணும். அவரை பத்தி கேட்டாலும் நன்மைதான், அவருடைய பிரசாதத்தை சாப்பிட்டாலும் நன்மைதான். ஆனா அந்த பிரசாதம் போகணும்னா வடப்பள்ளிக்கு மெனக்கடமா இல்லையா? அதனால்தான் வடப்பள்ளி நாச்சியார் எழுதுற பண்ணி துளசி தேவிய நாச்சியார் சொல்லுவோம். ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவி இவர்கள் 3 பேர் நாச்சிமார்கள். வேதாந்த தேசிகன் தயாதேவிய நாச்சியாரா பாடினார். தயாசரணம் 100 ஸ்லோகங்கள் பாடினார். பெருமானுடைய தயையே நாச்சியார் தான். அதை போல பகவானுக்கு நித்தியப்படி போனமே அவர் வேண்டிய பிரசாத வகைகளாக போறது அரவிந்த நாயகியாரா உள்ளேயே நாச்சியார் எழுத்துக்கொண்டு இருந்துதான் சமர்ப்பிக்கிறார். அதை பத்தி நீங்க மனசுல வச்சது வடப்பள்ளி நாச்சியாரின் தொழுது எல்லாத்தையும் நீங்காது செல்லுமா ஓகி மகளம் தவிர்த்தவன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி விளையாடினால் தீங்கிரி நாடெல்லாம் திகழ் மாதிரி பாலை இங்கே நல்லா இருக்கணும், பிரசாத வகைகள்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கணும். இந்த பிரார்த்தனை வடப்பள்ளி நாச்சியாருக்கு எப்பவும் வைக்கணும். எல்லாருக்கும் பாக்கி என்ன செல்வம் இருக்கோ இல்லையோ சாப்பிட்டது ஜெயிக்கணுமா இல்லையா? அதுவே இல்லையா? அது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் வாசனம். ராத்திரி 10 மணிக்கு உற்சவம் முடியும். முடிஞ்சவங்க குடிவரை எண்ணவரை படவரை மொத்தத்தை கொடுப்பா கண்ணால சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சாப்பிட்டா வயது ஒட்டு கொடுக்காது. இதுக்குன்னே கூட ஒருத்தர் போட்டு எல்லாத்தையும் வாங்க வேண்டியதான். அவர்கிட்ட 10 பேர் வேண்டியதான். நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்குறா நான் வாயில் போகா வாயில் போட்டுருந்தோம்னாலே ஏதோ வியாதி கிடம்பா வயது ஒன்று ஆரம்பிக்கிறது. உப்பு சாப்பிட்டா உப்புனா சக்கரை சாப்பிட்டா சக்கரைங்கன்னா எதையும் முடியல. அந்த மாதிரி இல்லாம அன்னலட்சுமி தாயார உள்ள இருக்கிற வடப்பள்ளி தாயார பிரார்த்தித்தோம்னா நல்லா முதல்ல சாப்பிட்டது நமக்கு ஜெயிக்கணும். ஆரோக்கியத்தோட பெருமாளுக்கு கைகறி பண்றதுக்கு சக்தி இருக்கு. அது ஒண்ணு இருக்க வேண்டாம். நான் ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தினப்படி ரோட நான் பெருக்கி போய்கிட்டு இருக்கேன்.
நான் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு அந்த பெருமாள் சக்தி கொடுத்தாதான் போதும். 10 தினதேசத்துக்கு சேவிக்க போறோம், நின்று சேவிக்கிறது முதல்ல தெம்ப வேண்டாமா? அந்த தந்தையே வடபள்ளி நாச்சியார் அவசியம் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சோம். ஒரு பக்கம் எம்பெருமானார் கேசவ சோமையாஜியார் அவருடைய அனுகிரகத்தால் தான் இந்த கேசவ பெருமாளே பார்த்தோம். இந்த பக்கம் வடபள்ளி நாச்சியார் அவளால் தான் இத்தனை அனுகிரகம் கிடைச்சி நமக்கு பிரசாத வகையெல்லாம் கிடைக்கிறது. கடைசியா சொன்னது பாடு சொல்லி கொடுத்துருவேன். வங்க கடல் உடைத்த மாதவனை கேசவனை. முதல்ல மாதவன் பாடி அடுத்து கேசவன். மயிலாப்பூர் 2 பேர் இருக்கா. மாதவ பெருமாள் போகிறதுக்கு கேசவ பெருமாள் பெருமாள் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கிறார். பார்க்கடல்ல இருந்து பிராட்டி எழுந்தொழி நடந்த மாதவனுக்கு வந்தாள். அஸ்வாத்சரோ விஷசுதா விதுபாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரணதோ ஜலதிப்ப பகவான் அதிமானுஷத்தில் புறத்தாழ்வான் பாசியமா பாட்டினார். ஒரு குதிரை வந்தது, ஆனை வந்தது, அப்சர ஸ்திரீகள்லாம் வந்தா, ஆலகால விஷம் வந்தது, இத்தனை வந்து கடைசியா மகாலட்சுமி அதிலிருந்து புறப்பட்டு வந்தாள். பெருமாளுடைய திருமார்பதியை அமர்ந்து கொண்டாள். இதுதான் பார்க்கடல் கடைகிற சமயம். பார்க்கடலை கடையும் போது மா அப்படின்னா மகாலட்சுமி, மாதா மகாலட்சுமி, மாதவா மகாலட்சுமிக்கு சுவாமி. கடல்ல இருந்து வந்த மகாலட்சுமி திருமார்பப்பட்டவங்க. அதனாலதான் மாதவன் வங்க கடல் கடைந்தார். மா வெளியே வந்தாள். தவா என்று திருமார்பில் எழுந்துள்ள பண்ணி கொண்டார் மாதவனை. உடனே கேசவனை அவர் கடல் கடையச்சு இழுத்து கட்டியிருந்த குடுமி அவருக்கு வச்சார். அந்த நாட்டில் கவிழ்த்துவான் தான் இருப்பார். வெளியே சொல்லுவார் கவிழ்த்துவான் நாதஸ்வரம் வெளியே சொல்லுவார். நீங்க அவர் கட்டு குடுமையா இருக்குமா 6 மணி நாதஸ்வரம் வாசிட்டு கவிழ்த்துவான் தனியாவர்த்தன வாசி கொடுப்பார். அவர் தனியாவர்த்தன வாசிப்பார். 15 நிமிஷம் வாசிச்சோன்னா குடுமி அவரு கொடுக்கும். இன்னும் 10 நிமிஷம் வாசிக்கணும். குடுமையை கட்டவே மாட்டாரு. அந்த அவுந்த குடுமையோட இப்படி அப்படி தலையாடிட்டு அது இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும். அது மொத்தம் பேர் கொட்டிட்டு நல்லா அது வாசி முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா கைகளோட வச்சு என்னமா வாசிச்சார். அதுக்கப்புறம் தான் தவறுகளோட வச்சுட்டு எடுத்த ஒரு முடிவு. இது இந்த சின்ன தவறு வாசிக்கச்சவே தலைமுறை அவுந்து விழுந்துடும் ஆடினான். பார்க்கடல் கடைந்த போது கண்ணனுக்கு அதே மாதிரி தலைக்குடுமி அவிழ்ந்து விட்டது. அவிழ்ந்ததுனால இப்படி அப்படி அந்த அலபாயது. ஆனா தேவர்கள் ஒத்துருமே அந்த தலைக்குடுமி அழகா பார்க்கவே இல்லையா. எல்லாம் அமுதம் வருமான்னு பார்த்துருக்கான். ஆண்டாளுக்கு ஒரே கவலை, 6 அமுதமான கண்ணனை விட்டு ஒண்ணுமில்லாத அமுதம் வருமான்னு பார்த்துருக்கானே. இந்த அமுதத்தை சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும், இந்த அமுதத்தை சாப்பிட்டா பிறவாவரம் கிடைக்கும். ஒரு சாகாவரம் பண்ணுமா பிறவாவரம் பண்ணுமா? இப்ப பிறந்துடும். இதுவே நமக்கு மரணமே கிடையாதுக்கா. இதே ஆபத்தோட இங்கேயோ உட்காந்து முடியும். அதே நம்ம மரணம் அடையிடும். இதுவே நீ பிறக்க மாட்டேன்னு சொன்னா மோசப்படுவது. அதனால சாகாவரம் மட்டும் நினைக்காதீங்க, பிறவாவரம் எடுக்கும். இல்லைன்னா இதுதான் இல்லைன்னு சொன்னா. அதனால அப்ப எதுவும் இல்லை. தேவர்களுக்கெல்லாம் அமுதம் கிடைச்சது. அது கிடைச்ச என்னன்னா 6வது கண்ணன் கேசவன். அந்த தலைக்குடல் இப்படி அப்படி ஆடிதான். அதனால்தான் ஆண்டாள் கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வண்டமன் பூங்குழல் தாழ்ந்துலாக வாழ்முகம் வியப்ப செவ்வாய் குடிப்ப தந்தையின் நீ கடைந்துவிட்ட வண்ணம் தாமோதரா மிகேற்பன் நானே ஒரு பாட்டு. குலசேகராழ்வார் ஏற்பட பூங்குழல் 1000 மாதம் 10 வருஷம் பாடினார். அந்த பாட்டுக்கு ஒரு வெடிக்கான சரித்திரம் சொல்றார். ஒரு இடைமண் அவ சின்ன பாத்திரத்தை தயிர் எடுத்து அதுல இருந்து கடைஞ்சி வெண்ணெய் திரட்டி மோராக்கி நெய் எடுக்கணும் அப்படிங்கிறது அவர் கடையக்கா போறார். கண்ணன் அவளை கூட்டார். இவ்வளவு பெரிய பாத்திரத்தில் இருக்கிற தயிருக்கு தனியாக கடைய போல இவா கூட்டாரு. நானும் நீ சேர்ந்து கடையலாம் தான். அந்த பெண்ணு முதல்ல புரி தட்டி சந்தேகம். பார்க்கடல கடையாச்சே ஒத்துருமானா போட்டு சொல்லி கடைஞ்சியே இந்த தயிர் பாத்திரத்தை கடையாச்சே எதுக்கு நானும் நீ ஒல்லை நானும் கடைவன். நீங்க உட்காந்துக்கோ நான் உட்காந்துக்கல. ஏன் இப்போ நானே கடைஞ்சாலே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டார். இந்த பெண்ணோட கூட உட்காந்துதான் கடையச்சு அவ கை இவர் பேரப்படும், இவர் கால் அவர் பேரப்படும். இந்த பரம பாகவத பெண்ணுடைய உடம்பு படணும். அந்த தேவர்கள் சொல்றதுக்கு கிரிட்டிக்கே செய்யப்படும். அவ உடம்பு இவர் பேரப்படும். இவர்கள் கண்ணனுக்கு இருக்கிறதுனாலே படணும்னு ஆசை. அவர்கள் கண்ணனுக்கு இல்லையே, அவர்களுக்கு அமுதம் தான் வேணும். அதனாலதான் ஒதுக்கியே விட்டார். ஒல்லை நானும் கடைவன் என்று கண்டபடியே வெடித்து கூப்பு வட்டவன் தூங்குடன் தாழ்ந்துள்ளாக அவளை அப்படியே பார்த்துக்கலாம். கடலமா பார்த்துட்டு இந்த கட்டிட்டு இருக்கிற கட்டுக்குள்ளே அவரு விட்டோம். வட்டவன் தூங்குடன் தாழ்ந்துள்ளாக வாழ்முகம் வியற்ப முகத்துல நெத்தியில் அப்படி குடிக்குடியா வேர்வையா வந்துடும். செவ்வாய் குடிப்ப கடையிறது ரொம்ப ஆயாசம். கடைக்கிறது சொல்றார்.
இந்த பாத்திரத்துக்கு கயிறை கடைக்க முடியும். அதனால கண்ணுலேருந்து அது ஜலஜலமாவது வாயெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சுட்டு கண்ணை நீ கடைந்திருக்க வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் தானே, நீ எதுக்காக இந்த கள்ளத்தனம் கடையிறன்னு தெரியும். ஒண்ணு நீ கடையத்துக்கே வரல, அந்த பெண்ணோட கூட உட்காந்துக்கணும் கலவேஷம். அதுக்காக தானே இத்தனை வந்தேன். பாற்கடல் கடையும் போது தலைக்குழி அடைந்தது, தைர பாத்திரத்தில் கடையும் போது தலைக்குழி அடைந்தது. அந்த புதுமையோட கேசவ பெருமாள் எடுத்துள்ளிருக்கிறார். வேடிக்கையான சரித்திரமா இருக்கட்டும், பரம போக்கியமான விளையாட்டுகளா இருக்கட்டும், சொரூபத்தில் ரொம்ப ரொம்ப மேன்மையுடையவராக இருக்கட்டும், அவர் வடிவத்தின் அழகாக இருந்தாலும் அல்லது அவருடைய குணங்களுடைய ஏற்றமா இருந்தாலும் எந்த விதத்திலும் கேசவ பெருமாளுடைய மகாத்மியம் தனி சிறப்பு வாய்ந்தது. ஆதிலட்சுமி தாயாரால் அந்த லக்ஷ்மியாக இருந்து தன்னுடைய திருக்கண்ணால பெருமான கட்டாட்சிச்சுட்டே இருந்ததுனாலே அவள் அனுகிரகம் சேர்த்து இந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமை என்று எல்லாருக்கும் நீங்காத செல்வமாக நிறைந்து இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு கேசவ பெருமாள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்து கேட்ட உங்களுக்கும் அடியோமோடு நின்னோடு திருப்பி 1000 பல்லாண்டு என்று பாடிக்கொண்டு இங்கே கைங்கீரை பண்ணி கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமிகள் படப்பழி பார்த்து நடத்தி அவசியம் வரணும்னு அரங்காவலோ மணவாள சுவாமியோ கூட அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தாரோ எல்லாருடைய க்ஷேமலாபத்திற்கு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். சிவனுடைய ரகஜாமாவது நீங்காய மாத்தனை ஸ்ரீரங்க வாசினே போயாது நித்திய ஸ்ரீரிக்கம். நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்குதான் பெருமாள் நடந்தது. இந்த சித்தார்த்தத்தில் சுவாமி நேரில் சொற்பொழி வாழ்த்து அதெல்லாம் நம்ம கேட்கிற பாக்கியம் கிடைச்சதுக்கு பெருமாளுக்கு அரேஞ்ச் பண்ணி மனவாளம் ரொம்ப நினைக்கிறேன். அது உங்களுக்கு சொன்ன சுவாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கோயில் சார்பாகவும் அந்த சித்தார்பேட் ஜனங்கள் எல்லா சார்பாகவும் நன்றி சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேரை எவ்வளவோ கொடுத்து காத்துட்டு இருக்காங்க அவருடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு. ஆனா அவர் ரொம்ப மனஸ்பூர்த்தியா நம்மளுக்கு செஞ்சது ஒரு பெரிய பாக்கியம். புரட்டாசி மாசத்துல பெருமாளே அவருக்கு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு கேட்கறதுக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பிரசாதம்னா அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல பிரசாதம் வாங்குறப்போ ரொம்ப பயபக்தியோட வாங்கி பெருமாளை நினைச்சிட்டு சாப்பிடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதை பத்தி எல்லாம் நமக்கு சொன்ன சுவாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுவாமி. தர்மகர்த்தா இவர் குடும்பத்தாரெல்லாம் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் முன்னாடி இங்கே வந்துருக்கேன். முன்னாடிலாம் மார்கழி மாசத்தில் துவாதசிக்கு உற்சவம் நடத்தி சாயங்காலம் எந்த திருப்பா வச்சுருக்கீங்களோ அதை முடிச்சுட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டேன். அந்த காலத்திலேருந்தே கோவில் நன்னா நடக்கணும், பக்தர்களுக்கு பெருமாள் நன்னா சேவா இருக்கணும், கைங்கேறிவர்களிடம் நன்னா பார்க்கணுங்கிறது இவர்களும் சரி இவர்களுடைய குடும்பத்தாரும் ஆதரவாக நானும் இந்த கைங்கருக்கு பண்ணிட்டு இருக்கணும்னு பிரார்த்திச்சு. கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் இந்தமாயிருந்த பிறங்கொடிகளும் பெருகிய புலர்களும் கொண்டல் மாறதவும் புகைகளும் ஈழமாம் மலைகளும் விஷம்பும் அண்டமும் தாராய் இணையம்பெருமா அரங்கமான ரமத்தானே ஸ்ரீரங்கநாய் காசனே ஸ்ரீரங்கநாஜன் கிரகம் ஓரடியும் சாடுதைத்த உன்னடச்சேவடியும் ஈரடியும் காணலான் நெஞ்சே ஓரடியில் தாயவகை கேசவனை அன்புராய் மாலதே மாயவனையே மனத்திரை பொருந்தியதேதும் குறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும்
வந்தடல் கழிந்த வருந்தவன் எங்கள் ராமானுஜனே. కొంచెం సార్ కొంచెం எல்லாருமே சுவாமியை சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம். பெருமாள் சந்தில எல்லாரும் பிரசாதம் அவசியம் எல்லாரும் வாங்கி போகணும். பிரசாதம் யாருமே சுவாமியை தொடாத செய்யுமா, தொடாத செய்யுங்க. அப்படியே கை கூப்பினா போதுமா? கையெழுத்து சேருங்க, அவெல்லாம் போகலாம். கையெழுத்து சேருங்க.
வை அம்மா கையெழுத்து சேருங்க கையெழுத்து சேருங்க வழி நீ போன வெளியே தானே போனேன் எங்கே தானே போறீங்க ஆனந்த் கொஞ்சம் வழி நீங்க அதான் வெளியே போச்சு வெளியே இதான் கொடுங்க அவன் எல்லாரும் கடன் பண்ணுவான் மூணு பேர் வச்சுருப்பாங்க சரி இதில் பண்ணிட்டு வச்சுட்டு பாஸ்கர் சார் பக்கத்தில் போட்டே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே எல்லாரும் Pernah?